நாம் சாதித்து காட்டுவோம், சங்கீத பண்பாடுவோம். நம் சிகிச்சைக்கு பலனுண்டு, தரும் மியாட் முன்னின்று. நாம் உழைக்கும் ஓர் குடும்பம், உள்ளங்கள் இதை விரும்பும். நம் தேசம் பெருமையை கொள்ளும், நம் உழைப்பில் அது மின்னும். நோயாளி நலம் பெறவே மியாட் செயல்படுமே. மியாட் நமக்காக, அது என்றும் நமக்காக. நோயாளி நலம் பெறவே மியாட் செயல்படுமே. மியாட் நமக்காக, அது என்றும் நமக்காக. மியாட் என்றும் பணிவோடு, இனிதே அன்போடு, இதையே சொல்லி நீ பாடு. நாம் கடவுளின் துணையோடு, இறைவன் ஆசியுடன், நம் வளர்ச்சி நேசத்துடன், புன்னகை முகங்களிலே, மியாட் மனங்களிலே. நோயாளி நலம் பெறவே மியாட் செயல்படுமே. மியாட் நமக்காக, அது என்றும் நமக்காக. நோயாளி நலம் பெறவே மியாட் செயல்படுமே. மியாட் நமக்காக, அது என்றும் நமக்காக. நாம் சாதித்து காட்டுவோம், உழைப்போம் அதற்காக. நாம் சாதித்து காட்டுவோம், மியாட் என்றும் நமக்காக. நாம் சாதித்து காட்டுவோம், உழைப்போம் அதற்காக. நாம் சாதித்து காட்டுவோம், மியாட் என்றும் நமக்காக. So welcome you all for Dinatandi presents this webinar, and we are first time we are associating with Mayard Hospital, and நிறைய பேர் அவங்களோட questions எல்லாருமே வச்சிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டர் ஷியாம் சார்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டாக்டர் மணிகண்டன் சார் அண்ட் டாக்டர் ரிச்சர்ட் சார் அண்ட் டாக்டர் ராபர்ட் சார் எல்லாரோடையும் வந்து இன்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ ஐ லைக் டு இன்வைட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்டர் ராபர்ட் கோயிலோ, டைரக்டர் அண்ட் சீஃப் பீடியாட்ரிக் கார்டியாக் சர்ஜன். தேங்க்யூ ஸோ மச் சார் for accepting this. And Dr. Richard Saldana, Director, Adult Cardiothoracic and Vascular Surgery. Thank you so much, sir. And Dr. Shyam Kumar ji, Senior Interventional Cardiologist. Dr. T. Manigandan, Senior Interventional Cardiologist. Thank you so much. Thank you so much. Sir, Shyam Kumar sir ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். டாக்டர் காலை வணக்கம். காலை வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க மாதம்? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தந்தி நேயர்கள் எல்லாருமே இந்த ஒரு வெபினாரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து இப்ப இருக்க காலகட்டத்துல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் இருக்கு. ஆனா அந்த வலி வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. குறிப்பா வந்து யங்ஸ்டர்ஸ்க்கே இன்னைக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரதை பாக்குறோம். முந்தைய காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 60 வயசு தாண்டின நபர்களுக்கு தான் இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத ஃபீல் பண்ண முடியும். பட் இப்ப யங்ஸ்டர்ஸ்க்கும் ஆரம்பிக்குது. சோ அதுல இருந்து இதெல்லாம் என்ன காரணம் டாக்டர்? ஏன்னா ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா இருக்க முடியல, வலியும் தெரியல. இது என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க டாக்டர்? இது ஒரு முக்கியமான கேள்வி. எல்லாரோட மனசுலயும் இருக்க ஒரு கேள்விதான். ஏன் வந்து இருக்க ஹார்ட் ப்ராப்ளம் வந்து சின்ன வயசுல இருக்கிறவங்கல வருதுன்னு சொல்றதுதான். இப்போதைக்கு பார்த்தோம்னா சின்ன வயசுல வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த மோஸ்ட் காமன் காரணங்கள்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் செடன்டரி லைஃப் ஸ்டைல், அது பிறகு வந்து வரக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸை வந்து இருந்தும் தெரியாம வந்து அவங்க பிஹேவ் பண்றதுதான். மீனிங் அவங்க வந்து ஒரு ரெகுலர் செக்அப் பண்ணாம, அவங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குன்றது தெரியாம, சுகர் இருக்குன்றது தெரியாம, கொலஸ்ட்ரால் இருக்குன்றது தெரியாம அவங்களோட வாழ்க்கையை வந்து அவங்க நார்மலா அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறது, மெடிசன்ஸ் ரெகுலரா சாப்பிடாம இருக்கிறது, இது வந்து ஒரு முக்கியமான காரணம் சிறிய வயதுல ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு. ஸோ ஓகே, அதையும் மீறிக்கு கூட சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது. ஸ்மோக்கிங் கிடையாது, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது, நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றாங்க, டெய்லி ஜிம்முக்கு போறாங்க, அப்படின்ற பட்சத்திலையும் சில யங் பர்சன்ஸ்க்கு வருது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஜெனட்டிக் ப்ரிபாண்டரன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது மரபியல் ரீதியா அவங்களுக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் வரதுக்கான தன்மைகள் அதிகம். ஜென்ரலா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சப்கான்டினென்ட், தட் இஸ் த கிரேட்டர் சப்கான்டினென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் as compared to
வெஸ்ட், அதாவது யூஎஸ்லயோ இல்ல ஏஷியா, ஐ மீன் யூரோப்ல இருக்கக்கூடிய பாப்புலேஷனை கம்பேர் பண்றப்போ இங்க வந்து நமக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறப்போ அதுக்கு மேல வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா சில பிரச்சனைகளை நம்மளே உண்டாக்கக்கூடிய பிரச்சனைகள், இட் இஸ் லைக் ஸ்ட்ரெஸ், செடன்டரி லைஃப் ஸ்டைல், ஓவர் வெயிட், மருத்துவ பிரச்சனை இருந்தும் நம்ம வந்து மாத்திரை சரியா சாப்பிட்ற, சில பேருக்கு சுகர் வந்திருக்கலாம், பிபி இருக்கலாம், பட் எனக்கு ஒன்றும் வராது, நான் டயட்லேயே கண்ட்ரோல் பண்ணிடுறேன். கரெக்ட், டயட்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம், பட் அதை ஃபாலோ பண்ணி கண்ட்ரோல் இருக்கான்னு சொல்லி பாக்குறீங்களா? அது பார்க்காம விடுறப்போ சடனா வந்து உங்களுக்கு ஹார்ட்டோட உபாதைகள் வரக்கூடும், ஹார்ட் அட்டாக்கோ இல்ல ஹார்ட் பம்பிங் குறவோ அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடும். டாக்டர், இப்போ லைஃப் ஸ்டைல் பத்தி நம்ம குறிப்பா பேசியே ஆகணும். நீங்க சொன்னீங்க நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேருக்கும் ஜெனட்டிக்காவே வந்து அந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஐ மீன் ஆடிபிள் டாக்டர்? கேக்குது, சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது இது எல்லாம் அவேர்னஸ் தெரிஞ்சுமே நம்ம யங்ஸ்டர்ஸ் நீங்க பாப்பீங்க நிறைய வந்து இந்த நைட் அவுட் பண்றது, அதே நேரத்துல வந்து லேட் நைட்ல சாப்பிடுறது, சில பேர் வந்து அவங்களோட வேலையின் கட்டாயம் காரணமாக வந்து இந்த மாதிரி லேட் நைட்ல சாப்பிடுறது அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஒரு சூழல்ல அவங்களுக்கு அசிடிட்டி அடுத்த நாள் இருக்கும். ஸோ அப்போ அவங்க இது அசிடிட்டி தானே நினைச்சு போவாங்க. ஆனால் சம்டைம்ஸ் சில பேருக்கு அது ஹார்ட் ப்ராப்ளமாவும் வந்து முடியும். ஸோ இதை பத்தி நீங்க உங்களோட கருத்தை பதிவு பண்ணலாம். இப்போது இருக்கக்கூடிய சூழல்ல இன்க்ளூடிங் டாக்டர்ஸ் உட்பட எல்லாரும் ஸோ டயத்துக்கு சாப்பிட முடியறது இல்லை நம்மளால. சம்டைம்ஸ் உங்களோட வேலை காரணமாக ஐடியில் வேலை செய்கிறவங்க யூஎஸ் டைமிங்க்கு வேலை செய்கிறதோ யூகே டைமிங்க்கு வேலை செய்கிறதோ, ஸோ அந்த டைம் லேக்காக அவங்க ஊர் டயத்துக்கு வேலை செய்கிறப்போ நம்ம டயத்துக்கு சாப்பிட முடியாமல் போகிறதுனால கொஞ்சம் நைட்டில் முடிச்சிருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அப்போ வந்து நைட்டில் நிறைய சாப்பிட்றாங்க. நிறைய நைட்டில் கிடைக்கிறப்போ ஃபுல்லாக நம்ம கிடைக்கக்கூடியது எல்லாமே வந்து ஜங்க் ஃபுட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வரும். கேஸ்ட்ரைட்டிஸ் ஜென்ரலா என்ன வரும், நெஞ்சு கடிக்கிறது அப்படின்ற மாதிரிக்கான ஒரு சிம்டம்ஸ். சடனா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வரும்போது அவங்க சுத்தி இருக்கவங்க, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நெய்பர்ஸா இருக்கட்டும், இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அம்மா இருக்கட்டும், இவங்க என்ன மாதிரி மெஷர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் டாக்டர்? அதாவது இப்போ இது மூணு பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு சிம்டமா சொன்னேன். ஹார்ட் அட்டாக் வந்து எதுனா சடனா செஸ்ட் பெயின் வரும். அதாவது வந்து நான் சொன்ன அக்யூட் கோரோனரி அக்யூட்டான சடனா வராது. செஸ்ட் பெயின் தான் மெயின் சிம்டமா இருக்கும். அந்த செஸ்ட் பெயின் சென்ட்ரலா இருக்கான், இல்ல கைக்கு பரவலாம், இல்ல முதுகுக்கு பரவலாம். இதுல எபிகாஸ்ட்ரிக் பெயினும் சம்டைம் இன்ஃபீரியர் வால்யூம் பெயின் வாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வயிறு வலி மாதிரியே இருக்கும். அதான் நம்ம மிஸ்டயக்னோஸ் பண்ணுவோம். வயிறு வலி கேஸ்ட்ரைட்டின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹார்ட் அட்டாக்கை மிஸ் பண்ணிடுவோம். அந்த கோல்டன் பீரியட் வில் லூஸ். ஸோ இந்த செஸ்ட் பெயின், பிரீத்திங், இது ஒரு செஸ்ட் பெயின் ஃபர்ஸ்ட். செகண்ட், பிரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும். பிரீத்திங்லாம் மூச்சு வாங்குறது கஷ்டம். சடனா வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் சடனா வந்து அர்த்தம். ரொம்ப நாளா மூச்சு வாங்கினா குரோனிக்கா இருக்கு, ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு அர்த்தம். தேர்டு, டயர்ட்னஸ், வீக்னஸ். டயர்ட் ஆயிடுவாங்க, வீக் ஆயிடுவாங்க. ஏன்னா ரத்தோட்டம் கம்மியாயிடும். ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி தான் மெயின் இல்லையா? ரத்தோட்டம் கம்மியாகும் போது அவங்க வீக்னஸ், டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க. ஃபோர்த்து, படபடப்பு. சில பேர் படபடப்பு வரும். அதாவது வந்து ஹார்ட் பீட்டை ஜாஸ்தியாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், படபடப்பு சொல்லுவாங்க. சில பேர் வேர்த்து கொட்டிடும், ஃபுல்லா வேர்க்கும், அப்படியே சோர்வாயிடுவாங்க வேர்த்து. இது மெயினான ஹார்ட் அட்டாக் சிம்டம். கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு வந்து என்னன்னா ஒரு கிடினஸ், அதாவது வந்து ஒரு தலை சுத்து இருக்கும். தலை சுத்து வந்தோம் ஃபர்ஸ்ட், அப்புறம் அப்படியே கண்ணீரிட்டும், லாஸ்டா மயங்கி விழுந்துரும். இது மூணு சிம்டம் வந்து இந்த கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட், ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியருக்கு என்னன்னா கொஞ்ச நாளாவே கொஞ்சம் மூச்சு திணறல் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் 1 NYHA கிளாஸ் 1 அப்புறம் கிளாஸ் 4. அதாவது ஃபர்ஸ்ட் பேசும்போது வரும், நடக்கும்போது வரும், அப்புறம் பேசும்போது வரும், அப்புறம் ரெஸ்ட்ல சும்மாவே இருக்கும்போது மூச்சு வாங்கிட்டே இருக்கும், படுக்கும் போதும் மூச்சு வாங்கும், பிளஸ் படுத்து தூங்கிட்டு அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு திருப்பி மூச்சு வாங்கி ஏஞ்சி உட்காந்துருவாங்க. அதாவது வந்து ஏர் ஹங்கர்னுவாங்க, அதாவது காத்து பத்தலைன்ற மாதிரி. இதெல்லாம் ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம். இன்னொன்று ரைட் சைடு ஆட்டோ அஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் வீங்கிடும், யூரின் கம்மியாக போகும், அப்டாமினல் அந்த வயிறு ஃபுல்லாக சுற்றி தண்ணி ஏறிட்டு கொஞ்சம் அப்டாமினல் டிஸ்டென்ஷன்லாம் இருக்கும். இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். ஓகே, இந்த சிம்டம்ஸ் வரும்போது அவங்க இமீடியட்டா சுற்றி இருக்கவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன டாக்டர்? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி டேப்லெட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், எப்படி என்ன தெரியணும் டாக்டர்? அதாவது வந்து இந்த சிம்டம்ஸ் நோட் பண்ண ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு கால் ஹெல்ப் 911 ஆர் 1057 10 ஆம்புலன்ஸை கால் பண்ணிட்டு வி ஹவ் டு ரீச் த ஹாஸ்பிட்டல் ஃபார் ஃபர்ஸ்ட் எய்ட். இல்லை அவங்க அன்கான்சியஸாக இப்போ கார்டியாக் அரெஸ்ட் ஆகி வீந்துடுறாங்க, அன்கான்சியஸாக வீந்துட்டாங்கன்னா யூ ஹவ் டு ஃபர்ஸ்ட் ஹூவர் இஸ் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் ஹெல்ப்புக்கு போயிட்டு பேஷண்ட்டை வந்து தட்டி பார்க்கணும். அவங்க பேர் தெரிஞ்சால் பேர் கூப்பிட்டு பார்க்கணும், இல்லை ஷோல்டரை பிடிச்சி ஆட்டி பார்க்கணும். எப்படி இருக்கீங்கன்னு ஒரு பேச்சு ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ரெஸ்பான்ஸ்னா கான்சியஸ்னஸ் இருக்காங்களா இல்லை அன்கான்சியஸாக பேஷண்ட் இருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். உடனே கூட யாராவது ஹெல்ப்புக்கு தேவைன்னு சொல்லிட்டு கூட பக்கத்தில் இருக்கிறவங்களே ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கணும். உடனே
நீங்கள் ஆம்புலன்ஸ் கால் பண்ணோம் 10:57 கால் பண்ணிட்டு ஹெல்ப் வர வரையும் நீங்கள் என்ன பண்ணால் ஸ்டார்ட் சிபிஆர், கார்டியோ பல்மனரி ரிசக்சியேஷன் வாங்க. அதாவது என்னன்னா அன்கான்சியஸ் பேஷண்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சர்க்குலேஷன், ப்ரீத்திங், ஏர்வே இந்த மூணும் ஃபர்ஸ்ட்டு நம்ம கைட்லைன்ஸ் படி அதை ஃபாலோ பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் சர்க்குலேஷன் அது சிபிஆர் தரணும். சிபிஆர்னா கார்டியக் பல்மனரி ரிசக்சியேஷன். என்ன பண்ணால் நம்ம லெஃப்ட் ஹேண்டை ஃபர்ஸ்ட்டு 2 நிப்பிளுக்கு மிடில் ஒரு இமேஜின் லைன் மாதிரி ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். 2 நிப்பிள் மிடில் ஒரு லைன் மாதிரி பிடிச்சிட்டு மிடில் வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வந்து பிளேஸ் பண்ணும். உங்கள் லெஃப்ட் கை கீழே வந்து அந்த லோவர் பார்ட் ஆஃப் த நிப்பிள் இந்த மிடில் பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே ரைட் ஹேண்டை வச்சு ஃபுல்லாக இன்டர்லாக் பண்ணிடணும். அந்த ஃபிங்கர்ஸை இன்டர்லாக் பண்ணிட்டு அந்த எல்போவும் அந்த ஜாயிண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஃபுல் ப்ரெஷரை வந்து நீங்கள் உள்ளுக்கு ஏற்றணும். அந்த ஹார்ட் வந்து 5 சென்டிமீட்டர் உள்ளே போகணும். அப்போ தான் எஃபெக்டிவ் சிபிஆர்னுங்க. எஃபெக்டாக பண்ணலைன்னா சிபிஆர் வில் நாட் பி யூஸ்ஃபுல். அதனால் எஃபெக்டிவ் சிபிஆர் நல்லா ஐத்தி ஓட்டும் போது நல்ல கம்ப்ரெஷன்ஸ் ஆகும்போது ஹார்ட் வில் கெட் ஸ்டிமுலேட்டட். ஸோ 1.5 inch ஆர் 5 சென்டிமீட்டர் இட் ஷுட் கோ இன்சைட். அதை வந்து 120 டைம்ஸ் பண்ணணும். 100 to 120 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் 2 பிரீத் தரணும். 30:2 30 ஆட்டி பண்ணணும். 30 ஆட்டி பண்ணிட்டு திருப்பி 2 பிரீத் தரணும். திருப்பி 30 ஆட்டி பண்ணணும். திருப்பி 2 பிரீத் தரணும். திருப்பி 30 ஆட்டி பண்ணணும். மொத்தம் 120 ஒரு சைக்கிள் இது. அதுக்கப்புறம் ஏர்வே பார்க்கணும். ஏர்வே பார்க்கும்போது நீங்கள் வந்து யூஸ்வலாக க்ளோஸ் ஆகிருக்கும் ஏர்வே அன்கான்சியஸ் பேஷண்ட்டில். அதனால ஹெட் லிஃப்ட்னு லெஃப்ட் ஹேண்டை வச்சு கையை வச்சுட்டு ஹெட்டை வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணணும். சின் லிஃப்ட். அப்புறம் வாயை திறக்கிறதுக்கு சின்ன வந்து இப்படி பண்ணீங்கன்னா வாய் நேராக ஏர்வே வந்து ஓப்பன் ஆகிடும். அதாவது இந்த வந்து ஓப்பன் ஆகிடும் ஏர். அதுக்கப்புறம் உங்கள் மவுத் பிரீத்திங் தரணும். ஏன்னா நம்ம கிட்ட அசிஸ்ட் ஏசிஎல்எஸ் இல்லை, இது பிஎல்எஸ்னால மவுத் டு மவுத் பிரீத்திங் தரணும். அப்போ என்ன பண்ணணும், உங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் தம்ப வச்சு நாஸ்ட்ரில்ஸை மூடிட்டு, அதாவது மூக்கை மூடிட்டு நம்ம காற்றை எடுத்து பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கொடுக்கணும். செகண்ட் டைம் ஆக்டிவாக கொடுக்கலாம். ஏன்னா இந்த ஏர்வேல ஏதாவது இருந்தால் உள்ள 2 டைம்ஸ் கொடுக்கணும். கொடுத்து திருப்பி சிபிஆர் கட்டணும். இது வந்து பேசிக் லைஃப் சப்போர்ட்னுவாங்க. இது எல்லா சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஷுட் நோ. அதாவது நியூ கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க போன வருஷம் இந்தியன் கவர்மெண்ட். ஆல் சிட்டிசன்ஸ் ஷுட் நோ த பேசிக் லைஃப் சப்போர்ட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த அவுட் சைட் கார்டியாக் அரெஸ்ட்னுவாங்க. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் கார்டியாக் அரெஸ்ட் ஆகுது. 60% கார்டியாக் அரெஸ்ட். த மார்டாலிட்டி இஸ் ஹை. அதாவது டெத் ரேட் வில் பி ஹை. So to prevent that, if active CPR given by the citizens, it will be very helpful to decrease the risk for cardiac death. Adu one. Every 10% will be, every 1 minute you are wasting, 10% of cardiac failure will be there. So எவ்வளோ ஏர்லியாக நம்ம இனிஷியேட் பண்ணணும் அவ்வளோ பெனிஃபிட் டு த ஹார்ட். டாக்டர், நீங்க எவ்ரி சிட்டிசன் சிபிஆர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் மென்ஷன் பண்ணீங்க. அண்ட் அது எப்படி பண்ணணும்னு நீங்க சொன்னீங்க. ஸோ இதே நேரத்தில் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஆம்புலன்ஸ் சூஸ் பண்றது. ஏன்னா இப்போ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு எந்த மாதிரி ஆம்புலன்ஸ் சூஸ் பண்றதுன்ற ஒரு விஷயங்கள்லாம் இப்போ வருது, இப்போ இருக்க அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்ல. ஸோ நீங்க அது உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க டாக்டர். இப்போ ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10:57 எங்களோட மியாட் ஆம்புலன்ஸ் இட் இஸ் வெல் எக்யூப்டட் ஆம்புலன்ஸ். வி ஹேவ் ஆம்பு பேக். ஆம்பு பேக்னா அந்த வென்டிலேட்டருக்கு பண்ணதுக்கு முன்னாடி பேஷண்ட் ஏர்வே ஓப்பன் பண்ணிட்டோன்னே ஒரு சப்போர்ட். அதாவது எல்லா ஆம்புலன்ஸுமே ஆக்சிஜன் இருக்கும். பட் இதில் அட்வான்ஸ்டாக என்ன இருக்குன்னா வென்டிலேட்டர், அதாவது டிரான்ஸ்போர்ட் வென்டிலேட்டர். அதாவது வென்டிலேட்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இருக்கும். பட் டிரான்ஸ்போர்ட் வென்டிலேட்டர் சின்ன மிஷினாக இருக்கும். இட் வில் கிவ் த வென்டிலேஷன். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பேராமெடிக்கல் ஸ்டாஃப் தேர் ஷுட் பி வெரி எஜுகேட்டட். அதாவது அவங்களுக்கு தெரியணும். பிஎல்எஸ் ஆகட்டும், ஏசிஎல்எஸ் அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட்னுவாங்க, அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க உடனே டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ண வாட் இஸ் த கண்டிஷன் சொல்லிட்டு கம்யூனிகேட் பண்ணோம். உடனே அவங்களாம் எங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி ஹார்ட் அட்டாக்னு நாங்கள் என்ன சொன்னோம்னு சொல்லுவோம். அவங்க உடனே மெடிசன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் என்னவோ அதை பண்ணிடுவாங்க அங்கேயே. ப்ளஸ் அவங்க இன்டிபேட்டும் பண்ணுறாங்க. இன்டிபேட்னா டியூப் ஏர்வே. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம தர பிரெத் பத்தாது. அந்த டீம் வந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு டியூபை உள்ளே போட்டாங்கன்னா அந்த ஏர்வேல that will protect the lungs and airway போகும். patient can breathe. அப்புறம் வென்டிலேட்டர்ல கனெக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் டிஃபிபிரிலேட்டர் இருக்கணும். டிஃபிபிரிலேட்டர் என்னன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 2 ரகம். ஹார்ட் ரேட் கம்மியாகவும் இன்னொன்று அதிகமாகவும் ஷாக் கொடுக்கணும். ஷாக் கொடுக்கலன்னா பேஷண்ட் ஓன் ரெஸ்பாண்ட். ஈவன் தான் நீங்கள் சிபிஆர் கொடுத்துட்டே இருந்தாலும் நீங்கள் ஷாக் கொடுக்கலன்னா பேஷண்ட் ஓன் வில் பி லூசிங் த பேஷண்ட். அதனால தான் அவங்க உடனே கால் பண்ணணும்னு சொன்னேன் 10:57 ஏன்னா உடனே வந்தால் அவங்க அட்வான்ஸ் அந்த டிஃபிபிரிலேட்டர் அந்த டீம்ல அந்த அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட்டில் தான் இருக்கும். டிஃபிபிரிலேட்டர்ல 200 ஜோல்ஸ் இப்போ வரதெல்லாம் ஆட்டோமேட்டட் மிஷின், அட்வான்ஸ் மிஷின். அப்படியே டைரக்டா அதுவே இசிஜி எடுக்கும். அதுவே நம்ம ஜோல்ஸ் அதே கனெக்ட் பண்ணிருக்கோம். அந்த ஹார்ட்ல இந்த லெஃப்ட் சைடும் இந்த சென்ட்ரல் ஆஃப் செஸ்ட் 2 லீட்ஸ் வச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா இட் வில் கம் டு நார்மல். ஸோ அந்த டீம்ல அது இருக்கும், வென்டிலேட்டர் இருக்கும், பிளஸ் ஆம்பு பேக் எல்லாம் எக்யூப்டட் இருக்கும், பிளஸ் இசிஜி மிஷின் இருக்கும் உடனே சென்ட் பண்ண, பிளஸ் பேசிக் பிளட் சுகர் அதெல்லாம் இருக்கும். ஏன்னா வேற பிளட் சுகர் ஆனாலும் அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க பேஷண்ட். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பிளஸ் ட்ரக்ஸ், சப்போஸ் நாங்கள் டயக்னோஸ் பண்ணிட்டு இந்த ட்ரக் தரணும்
அப்படின்னா அந்த ட்ரக்ஸ்லாம் வச்சிருப்பாங்க அந்த எக்யூப்டட் ஆம்புலன்ஸ்ல. ஓகே. நீங்க சொல்றது வந்து நம்மளோட ட்ரீட்மெண்ட் வந்து ஆம்புலன்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகணும். ஆமா. அந்த மாதிரி வெல் எக்யூப்டு ஆம்புலன்ஸ். ஸோ இப்படி இருக்கிற சூழல்ல ஒரு ஹார்ட் அட்டாக் வரும்போது அவங்க வந்து அவங்க ரைட்டான ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகியிருக்காங்க அப்படின்றது ஒரு பேஷண்ட்டுக்கோ இல்ல பேஷண்ட் கூட வரவங்களுக்கோ எதை வச்சு அவங்க தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்? இப்போ சப்போஸ் ஹார்ட் அட்டாக் நிச்சயங்க கேத் லேப் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது பெட்டர். இப்போ சப்போஸ் ஆம்புலன்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா எக்யூப்டட் ஆம்புலன்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த ஹாஸ்பிட்டல் போகணும்னு. பட் பப்ளிக்கு தெரிய வந்து என்னன்னா கேத் லேப்னா என்னன்னா இந்த ஆன்ஜியோகிராம் ஆன்ஜியோபிளாஸ்லாம் பண்ற பிளேஸ், அதாவது டெர்ஷரி கேர் சென்டர்னுவாங்க. அந்த பிளேஸ் போனால் தான் நம்ம உடனே இமீடியட் டோர் டு பலூன் டைம் வந்து 30 மினிட்ஸ் தான் நம்ம இந்தியாவில். சிட்டில இருந்தா 60 மினிட்ஸ் மேக்ஸிமம். சிட்டியில எல்லா ஹாஸ்பிட்டலும் ரீச்சபிளா இருக்கும் ஆம்புலன்ஸ், அதனால 60 மினிட்ஸ். இதே நீங்க பெரிஃபரல்ல இருக்கிறீங்களா 120 மினிட்ஸ். இதுதான் கைட்லைன்ஸ் டைமிங். அதனால டெர்ஷரி கேர்னா எத்தனை லேப் இருக்கோ, அதாவது கேத் லேப்னாட்டு வேற ஆன்ஜியோகிராம் ஆன்ஜியோபிளாஸ்டி வில் டூயிங் அது மாதிரி. இப்போ மியாட்லாம் வந்து 2 லேப் வச்சிருக்கோம், அட்வான்ஸ் லேப். ஸோ 24/7 கார்டியாலஜிஸ்ட் அவைலபிள். இன்னொன்று லேப் மட்டும் முக்கியம் இல்லை, கார்டியாலஜிஸ்ட் அவைலபிலிட்டியும் முக்கியம். ஏன்னா லேப் மட்டும் வச்சு எதுவும் பண்ண பார்த்ததில்ல ப்ரொசீஜர். டாக்டர்ஸ் ஷுட் பி தேர் 24/7. இன்னொன்று அட்வான்ஸ்ட் எமர்ஜென்சி டீமும் இருக்கணும். ஏன்னா வந்து ரிசீவ் பண்ணும்போது எமர்ஜென்சி டீம் தே ஹேவ் டு ஃபர்ஸ்ட் ரிசெக்ஷியேட் த பேஷண்ட். அந்த ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்துட்டு அவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணணும். ஸோ கார்டியாக் எமர்ஜென்சி டீம் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். ஏன்னா இனிஷியல் பார்ட் அவங்களுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணப்போ தான் நாங்கள் லேப் ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ எமர்ஜென்சி ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். இந்த 2 டீம் இருந்தால் தான் ஸ்மூத்தாக பேஷண்ட் வில் பி எர்லி பெனிஃபிட் ஆவாங்க. டோர் டு பலூன் டைம் 30 மினிட்ஸோ இல்லை 60 மினிட்ஸ்ல ப்ரொசீஜர் பண்ணி முடிச்சப்போ பேஷண்ட்டை ஈஸியாக காப்பாற்றலாம். த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர் வில் பி லெஸ். இந்த இடத்துல தான் வந்து இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இப்போ நைட் ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா கேள்விப்படுற விஷயம் என்னன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து எய்தர் ஸ்டூடெண்ட்ஸ் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்ல ஜூனியர் டாக்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ மக்களுக்கு வந்து ஒரு பயம் வருது, சீனியர் டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஸ்பெஷலிஸ்ட் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரம் த மியாட் சைட் வாட் இஸ் யுவர் ஆன்சர் சார்? No, here we have 24/7 cardiologist available. 24/7 எல்லா நாளும் டியூட்டி ரோஸ்டர் இருக்கும், எல்லா நாளுமே கார்டியாலஜிஸ்ட் அவைலபிள் இருப்பாங்க. அதனால இங்க மியாட்ல வந்து எப்பயுமே ஹோல் எமர்ஜென்சி டீம் இஸ் அவைலபிள். ஈவன் எமர்ஜென்சி கார்டியாக் எமர்ஜென்சிக்கு செப்பரேட் எமர்ஜென்சி மெடிசன் படிச்சவங்க பிளஸ் அனஸ்தட்டிஸ்ட்லாம் இருக்காங்க. செப்பரேட் டீம் இஸ் தேர் அண்ட் 24/7 cardiologist also available. We are not doing த்ராம்பலிஸ்னா மெடிசன் கொடுத்து அந்த பிளாக்கை கரைக்கிறது அதெல்லாம் பண்றது. டைரக்டா வந்த உடனே பேஷண்ட்டை வந்து கேத் லேப் ஷிஃப்ட் பண்ணி ஆன்ஜியோகிராம் அப்பே பண்ணிட்டு அப்பே ஸ்டென்ட் போட்டு உடனே ஷிஃப்ட் பண்ணிவிடும் ஐசியூக்கு, கார்டியாக் சிசியூக்கு. தேங்க்யூ டாக்டர். அண்ட் 3 கோல்டன் ரூல்ஸ் கார்டியாக் எமர்ஜென்சில 3 கோல்டன் ரூல்ஸ்னா என்ன சொல்லுவீங்க டாக்டர்? கோல்டன் ரூல்ஸ்னா ஃபர்ஸ்ட் பேஷண்ட் கான்சியஸ் லெவல் யூ ஹேவ் டு சி வெதர் பேஷண்ட் கான்சியஸாக இருக்காங்களா இல்லை அன்கான்சியஸாக இருக்காங்கன்னு பார்க்கணும். ஹெல்ப்பு கூப்பிடணும். தென் யூ கால் 10-57-10. தென் ஃபர்ஸ்ட் எய்ட் விச் ஹாஸ்பிட்டல் யூ ஹேவ் டு சூஸ் தட் யூ ஹேவ் டு பி டிசைடட். ஏன்னா இது கார்டியாக் ப்ராப்ளம்னா மேஜர் டெர்ஷரி கேர் லைக் மியாட் ஆர் சம் அதர் டெர்ஷரி கேர் யூ ஹேவ் டு பி சூசன். இதுதான் கோல்டன் ரூல்ஸ். ஓகே, தேங்க்யூ டாக்டர். எமர்ஜென்சி பத்தியும் அண்ட் வந்து அவேர்னஸ் பத்தியும் என்னென்ன விஷயங்கள் மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றத பத்தியும் ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் நவ் வி ஆர் ஜம்பிங் இன்டு டாக்டர் ரிச்சர்ட். ஸோ வெல்கம் யூ டாக்டர். Good morning. Good morning, doctor. Doctor, nowadays our people have a huge burden for coronary artery disease. So we don't know what are the surgical things and all. So how much the surgical things improved a lot in this disease, doctor? Yeah, so the disease that we see now is occurring in younger patients. It's very aggressive and there are a lot of associated comorbidities. But bypass surgery has made tremendous advances and it is a very safe procedure. The results are excellent and the return to function is almost 100%. So the mortality is less than 1%, and if they don't undergo surgery, the risk is very high. So it's always better to get operated if that's been advised. Now the advances have been significant in the last few years. At present, we do off-pump coronary artery bypass grafting where the heart-lung machine is not used. The advantages are that there's less use of blood, there's less inflammation in the body, there's less incidence of stroke, and there's less infection. Also, the post-operative period in the ICU is shorter, patients get discharged faster and back to work much earlier. The next advance, which is very significant, is the use of multi-arterial grafts.
Earlier, we used to use one arterial graft and vein grafts. Now we use at least 2 or 3 arterial grafts. These grafts are taken from the chest wall on the left and the right side, and also from the left hand, the radial artery. The advantage of these arterial grafts is that their patency is excellent at 5 and 10 years. So the patient does not require second procedure during his lifetime. And it definitely improves the quality of life and prolongs life in patients where arterial grafts have been used. The third advance has been in imaging. Whenever we do bypass surgery or any cardiac procedure, we have a transesophageal echo probe which is inserted into the patient's esophagus after induction of anesthesia. So we monitor the heart throughout the procedure, and this can be continued in the post-operative period. So this echo facility has dramatically changed the outcomes of surgery, especially bypass surgery and valvular surgery, and it's used on a daily basis. There are also very other important imaging modalities like optical coherence tomography, intravascular ultrasound, CT coronary angiography, which aid us in making a diagnosis to plan our treatment. And of course, now we've got the robotic system. That's the Da Vinci Intuitive, which is the latest machine, and it'll be used for doing initially valve procedures and then bypass surgery. The advantage of the robotic system is that it's got three-dimensional visualization, which is excellent. It's got 360 degrees movement for the robotic arms, and the depth perception and overall perception is much better. So these are the advances that have made bypass surgery very safe. Doctor, we all know that if a person having a heart problem, the open heart surgery thing. And nowadays, minimally invasive surgery is quite popular right now. So how do you choose between the minimally invasive surgery and open heart surgery? Could you tell about the differentiate between the minimally invasive surgery and the open heart surgery, doctor? Yeah. So minimally invasive surgery is done for valves, is done for coronary bypass surgery and for holes in the heart. And it has very definite indications. So it's done for discrete lesions when the blocks are not very diffuse. The ventricular function has to be reasonably good. And since it's done from the left or right side of the chest, there should not be any previous lung surgery or dense adhesions. And the patient should not have an overtly obese bodily habitus. Okay. Now, the advantages of minimally invasive surgery are that the incision is smaller, the pain is less following surgery, infection rates are lower, recovery is much faster, but there's a little bit of trade-off. You require a little more instrumentation, the operating times are longer, and it requires training, and there's a learning curve, and maybe the complications could be a fraction more. Classical surgery is always very safe. There are definite indications, and it will always have a place, especially when the ventricular function is poor, when there are other procedures to be done simultaneously like valve replacement or valve repair, and also when the patient has got very diffuse disease and requires a concerted effort to put more grafts and multi-arterial grafting. So both have a good role to play, and I think it's a call that has to be taken by the surgeon and the operating team and the cardiologist with the patient. Doctor, the most unnoticed condition is valve disease. So please elaborate about valve disease, doctor. Yes, the commonest valve disease that we see in our country is still rheumatic valvular heart disease. And this has been there for a long time. The burden is still very high. So how does one person know that he has valvular disease? I think importance has to be given to symptoms. So the common symptoms are shortness of breath and decreased exercise intolerance. Patients also have palpitations, and they sometimes have some amount of chest pain. There's swelling of the feet, and in later stages will have cough, especially while lying down and while exerting. Valvular heart disease is very easily diagnosed. All you need is to have an echocardiogram done, and you can visualize the valves carefully. The left-sided valves, the mitral and the aortic, and the right-sided valve, the tricuspid valve.
and the diagnosis will be made on the spot, which will show narrowing or leakage of the valve. Now, initially these patients are put on medical treatment, but when their symptoms increase, then they're advised to undergo either an interventional procedure or a surgical procedure. So the surgical procedures may be valve repair. If the valve it's feasible to repair the valve, otherwise it will be replaced. Once that is done, the patient's symptoms improve immediately and they can get back to a normal lifestyle. Now, in this valve replacement, we have two types of valves. One is metal valves and one is biological valves. So there's an age cutoff in this. And the age cutoff is about 60 to 65 years. Younger patients get a metal valve which lasts for longer duration of time, while older patients get a tissue valve where you don't have to take anticoagulation. So there's a very clear-cut differentiation as to which type of valve to use. What we prefer today is to repair the valve. So we have developed procedures to repair the mitral valve and also the aortic valve, and try to keep the patient's valve intact as long as possible and delay replacement of the valves. But valve replacement has been there around for 50 years and the results are good. Okay. Doctor, how do you decide on the right center for a life-saving cardiac surgery, sir? Yeah, that's an important question. See, the patient usually has one operation during his lifetime and doesn't want to take a chance. So he should go to a hospital, say like ours, which has got good infrastructure. We have got a fully trained senior cardiothoracic surgical team, cardiac anesthesia team, and cardiology team. We also have state-of-the-art equipment which is used for all patients without any differentiating. We've got dedicated ICUs. The advantage of our center is that we have senior consultants who are in the ICU and in the wards 24 hours on call, and surgeons are also available 24 hours to take care of any emergencies or any problems following surgery. So I think when a patient decides to come to a hospital like ours, they're making a wise decision because there's a dedicated team here which is fully committed to good outcomes for any patient. Doctor, the thing is, minimally invasive surgery nowadays quite popular. So whether the open heart surgery will gradually decline because of the increase in minimally invasive surgery? No. Minimally invasive surgery has got an established role now in cardiothoracic surgery and will be performed in all centers on a regular basis, including ours. But the regular open heart surgery will always be there because the surgical procedures are becoming more complex. So there are patients coming for an operation a second or a third time. Secondly, they're coming following some failed surgeries or where the grafts have got blocked or where they require another surgical procedure. So for those procedures, you need to do the classic way where you have good exposure and the patient not subjected to any risk and there's a pretty predictable outcome. So both will have their place always for the next several years. So how about the post-surgery recovery, doctor? How Yeah. a patient should follow? Now, the fact that so many patients are operated, I think post-surgery recovery is very important. So the important thing is to get the patient up and about as soon as possible. We only ventilate the patients for about 4 to 6 hours and remove the ventilator the same evening. Sometimes it's removed the next morning. The next day, the patient starts physiotherapy in his bed and by evening has to come out of bed. So we make them sit down, we start feeding them, and they start doing their steam inhalation, their spirometry, moving their limbs. By the third morning, they're out of the ICU and walking around. So initially, they walk around in their room, they can use the toilet, then they walk in the corridor. And by 1 week, they're fit to go home. And before they go home, we make them climb a flight of stairs. When they go home, they're encouraged not to stay in bed, but to be out of bed and move around in their house and in their compounds. The more movement you have in the post-op period, the faster the healing because the circulation improves.
and they are encouraged not to miss their medications, to check their blood sugar. So all of them are given a glucometer when they get discharged, where they note down their blood sugars. They're given a diet sheet which they have to follow for a period of time so that the blood sugars and cholesterol levels are maintained, and they continue their physiotherapy till they come for their first checkup. The first checkup is at 1 week, where they come to outpatient. We do a few basic blood investigations and a chest x-ray, remove the remaining sutures and make sure there's no wound infection or there's no discharge from the wounds, any swelling in the legs. And then they come for a checkup after 1 month. At 1 month when they come, we certify that they are fit to resume work, to start traveling, and most of them want to start driving by then. And they're all raring to go at that time. So we don't restrict them after 1 month. You told about some positive things and some mistakes, but what are all the major mistakes the patients do after the surgery, doctor? What you noticed? Yeah, some patients are over eager to get to activity fast, so they keep on asking, can I start going to the gym? Can I start driving? Can I start running again? So you have to tell them to give the bone a little chance to heal and for the inflammation to settle down. The second thing is defaulting on medications, especially anticoagulation, and some of them even stop the antiplatelets. So they have to be, and their diabetic medication. So we always stress that medications cannot be stopped without checking with us. The third thing is personal hygiene. We encourage them to have a bath every day so that the wounds don't get infected. And I think that's very important. A lot of them are not aware of that. So these are the main, and the diet. A lot of them default on their diet. After surgery, they feel so good that they think that they've been cured, they can do whatever they want and eat whatever they want. But I think that's a mistake. They have to follow their diet and monitor their blood sugar and blood pressure. Thank you, doctor. Your information will be the solution for us. Thank you so much, doctor, for that. You're welcome. Thank you. And next, we have Dr. Robert. Doctor, the first question is, so we all know that heart problems will be happen for only after 30 or after 40, but children are also affected by this or affecting by this. So what is your opinion, and could you elaborate about the point, doctor? Yes, congenital heart defects are the most common form of birth defects, affecting roughly about 1% of the live births. In other words, if there are 100 babies born, one of them is likely to have a heart problem. So if you extrapolate to our population, every year it is estimated that about 2 to 2.5 lakhs of children are born with congenital heart defects. That's a huge burden. And about 40% of them require treatment during the first year of life itself. That is why it is very important to diagnose them very early so that the treatment can be given at the right time to ensure a good outcome. Okay. Then during pregnancy, what they should follow, doctor, to avoid this? Yes, there is nothing you can do to avoid a heart problem. But the healthy lifestyle of the mother in general is important for the growth and development and maturity of the baby. So during pregnancy, good diet, exercise, and good rest, these are basic things. But alcohol, smoking, and drugs, which are becoming more common in our youngsters, these can have very serious effects on the baby, including genesis of congenital heart defects. So these are strictly no. And also, younger age, we are seeing diabetics. So that also affects the development of the children and can be a factor in congenital heart defects. So lifestyle is therefore very important for the development of the baby. Doctor, you mentioned about the lifestyle, but is there any special test they have to take during pregnancy? Yes, you see, I told you it's very important to diagnose heart defects on time and give the treatment on time. Otherwise, sometimes the opportunity is missed. So we don't really have to wait till the child is born to diagnose heart defects now.
the heart defects, most of them can be diagnosed as early as the second trimester of pregnancy itself by fetal echocardiography. So up to even more than 90% of the defects can be comfortably detected. Of course, it depends on the expertise and the equipment used. If a good pediatric cardiologist does, more than 90% of these defects can be diagnosed in pregnancy itself, so that there is no surprise after the baby is born and the treatment can be properly planned. Doctor, another question, many families are afraid of surgery, especially for their child. So how a parent should be aware about the surgery, doctor? Yes, children are no doubt delicate, but today we have the technology and the experience to operate on these children and deliver good outcomes. So earlier, there was this fear like a child has to grow to a certain size, 5 kilograms, 10 kilograms, then only the heart surgery is possible. But there is a lot of progress that has been done in the last 10, 15 years. So we are even operating on, there are some heart conditions which require heart surgery even during the first few days or weeks of life. And the results are very good. So heart surgery in children is very safe in experienced hands and where the facilities are available for looking after these children in the intensive care also. But they are afraid of the expenses of a heart surgery, especially for childs. So is there any special schemes in Mayot, or is there any special schemes from government? Yes, heart surgery, the medical treatment in general is expensive and is getting more expensive because it involves investment in very sophisticated technology and equipment and monitoring devices. So and when it comes to children, the funding is a problem because the insurance does not cover congenital heart defects. So there has to be some help available. So in our hospital, there is Mayot Hospital has established this charitable organization called CHIME, so which helps in having treatment for these children who cannot afford. Then there is the Chief Minister's Health Scheme, which gives as an opportunity to treat many children who have congenital heart defects and cannot afford. So the treatment is free for these children. But of course, it requires much more funding than that is provided from the scheme. So that is where the charitable organizations and NGOs and the society in general should come forward to help so that no child misses having an opportunity at cure from these heart defects, because most of these heart defects are completely curable, contrary to like you mentioned some opinion. Today we can cure most of these heart defects, or we can greatly improve the longevity as well as the quality of life for all these patients. A pediatric cardiac surgery and adult cardiac surgery, how is it different, doctor, from the adult one to child? Yeah, it is important to realize that child is not a small adult. It's a different ball game, looking after these and operating and looking after these children, especially the neonates and infants. So it requires a different team, like a pediatric cardiac team is a separate team comprising of the surgeon who needs to be highly skilled and experienced. And also it needs a pediatric anesthesiologist, a dedicated and competent pediatric cardiologist, the intensive care specialists and highly skilled nurses. So it is, and physiotherapists. So it's a big team which is required to look after these children to deliver good results. You mentioned about the surgery, doctor, but if a situation, when a children suddenly faints, what a parent should or a teacher should follow, doctor? Yeah, fainting in children is a common thing. Most of the times it is may not be related to the heart, but if it is the fainting could be due to a heart defect, or it could be a seizure disorder, or just a common vasovagal syncope. But if there are other symptoms, if it is persistent, or if there is breathing difficulty or child is sweating, then it could mean a serious heart defects, especially if the child faints
during exercise. That can indicate probably some congenital heart defect, maybe there's some blockage in the valve or some disorder of the heart muscle like a cardiomyopathy or some arrhythmias can happen. So medical attention is required. Timely ECG can help. A pediatrician should be contacted and he can evaluate the child, clinically examine, and then refer for detailed pediatric cardiac evaluation. Thank you so much, doctor, for the valuable information. And now, we'll go to a Q&A session because many people are waiting for so long time. So I'm going to start with Dr. Shyam. டாக்டர், ரொம்ப நேரமா உங்ககிட்ட உங்க சார்ந்த கேள்விகள்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதையும் நம்ம இப்போ படிக்கலாம் டாக்டர். நிறைய பேர் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா, கொலஸ்ட்ரால் பேஷண்ட் ஹாவ் ரிஸ்க் ஃபார் ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க டாக்டர். ஆமாம், கண்டிப்பாக ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ராலில் பார்த்தோம்னா ஜென்ரலாக கொலஸ்ட்ரால் இஸ் காமன் டேர்ம். அதில் பார்த்தோம்னா கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது, எல்டிஎல்னு சொல்கிறது, இல்லை ப்ரொடக்டிவ் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல்னு சொல்கிறாங்க, நல்ல கொலஸ்ட்ரால். இதில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் அளவு குறைவாக இருக்கிறவங்களுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் இருக்குது. எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாட் வி நீட் இஸ் அன் ஐடியல் லெவல் ஆஃப் அவர் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ். கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து ஒருத்தருக்கும் மாறும். எந்த பிரச்சனையுமே இல்லாதவங்களுக்கு ஒரு நம்பரும், பிரச்சனை மீன்ஸ் ஹார்ட் ப்ராப்ளமோ டயபெட்டிஸோ பிளட் ப்ரெஷரோ இல்லாதவங்களுக்கு ஒரு நம்பர், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு டார்கெட். அந்த நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ஃபாலோ பண்ணுறப்போ ஒரு கொலஸ்ட்ரால் லெவல்ஸ். நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்து பார்ப்பீங்க, பிரிண்டோட சைடில் ஒரு நம்பர் வரும். எனக்கு கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலில் தானே டாக்டர் இருக்கு, யூஸ்வலாக வர கேள்வி இதுதான். எனக்கு கொலஸ்ட்ரால் டார்கெட்டு நம்பர் கரெக்டாக தானே சார் வருது, எனக்கு ஏன் மாத்திரை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று என்னன்னா, ஒன்று நீங்கள் மாத்திரை சாப்பிட்றனால தான் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் டார்கெட்டில் இருக்கு. இன்னொரு பாயிண்ட் அவங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கண்டிஷன் இருக்கோ அதை பொறுத்து நம்பர் மாறும். அந்த சைடில் கொடுத்துருக்கிறது இஸ் எ ஜென்ரல் நம்பர் ஃபார் அ நார்மல் பாப்புலேஷன் ஹூ டோன்ட் ஹவ் எனி ப்ராப்ளம். பட் கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்க வரப்போ உங்களுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கலாம். டயபெட்டிஸ் கூட கொலஸ்ட்ரால் மாத்திரை கொடுப்பாங்க. ஸோ டார்கெட்ஸ் மாறும். இப்போதைக்கு கரண்ட் டார்கெட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நான் சொல்கிறேன், ஹார்ட் பேஷண்ட்டுக்கு எவ்வளோ குறவாக இருக்கும் அந்த பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல்னு சொல்லக்கூடியது, எவ்வளோ குறவாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அடிக்டிவ் எஃபெக்ட் லாங் ரன்ல வந்து அவங்களுக்கு மறுபடியும் பிளாக்கேஜஸ் வரதுக்கான வாய்ப்புகளை குறையும். டாக்டர், இப்போ ஸ்ரீனிவாச ராகவன்ற ஒருத்தர் வந்து காஃபி டீ கன்சம்ஷன் வந்து எவ்வளவு குடிக்கணும், அது ஹார்ட் ஹெல்த்துக்கு எந்த மாதிரி சம்பந்தப்பட்டது அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க டாக்டர். காஃபி டீ நம்ம ஊர்ல குடிக்காதவங்க ரொம்ப குறைவான ஆள் தான் இருப்பாங்க. அது வந்து முக்கியமான பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, காஃபி டீ திக்கான பாலில் போட்டு குடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நல்லா பிளாக் காஃபி பிளாக் டீயா குடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ பாலோட அளவுகளும் ஒரு நாளைக்கு ஒரு கப்பு காஃபியோ, ஒரு கப்பு 2 கப்பு காஃபியோ, 2 கப்பு டீயோ இஸ் நாட் கோயிங் டு மேக் அ மேஜர் டிஃபரன்ஸ். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு வந்து அது வந்து ரொம்ப கொழுப்பு சத்து குறைவான பாலில் குடிக்கிறது நல்லது, சரிங்களா? நிறைய காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க இடையில வந்து they can take black coffee or black tea whichever they are comfortable. ஓகே, ஒரு 100 ml ஆஃப் காஃபி காலையில சாயங்காலம், 100 ml ஆஃப் டீ காலையில சாயங்காலம் குடிக்கிறதுல மேஜர் ப்ராப்ளம் ஒன்றும் வரப்போதில்லை. எப்போ ப்ராப்ளம் வரும்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரிக்கு சரியான டயத்தில் சாப்பிடாதவங்க, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க, அவங்க என்ன ஆகும்னா டீ காஃபி நிறைய குடிக்கிறப்போ அவங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துச்சுன்னா நெஞ்செரிச்சல் வர ஆரம்பிக்கும். அப்போ உடனே அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, இது ஹார்ட் வலி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஸ்பெசிஃபிக் ஹார்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்லுவோம் டீ அண்ட் காஃபியை. எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னா, எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதாவது சில பேருக்கு வந்து ஹார்ட் பீட் ஃபாஸ்டா போறதுக்கான ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும், எலக்ட்ரிக்கல் அப்நார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். டாக்கிகார்டியான் டாக்டர் மணிகண்டன் சொன்ன மாதிரி டாக்கிகார்டியான்ற ஒரு கண்டிஷன் இருக்கிறப்போ நீங்க வந்து டீ காஃபியை வந்து அவாய்ட் பண்ணணும். அது இல்லாமல் எக்ஸசிவ் ஆஃப் எனிதிங் இஸ் நாட் குட். எஸ் டாக்டர், இப்போ வந்து ஜிம்ல ட்ரெட்மில்லா இருக்கட்டும், இல்ல வந்து ஸ்மார்ட் வாட்சா இருக்கட்டும், அது வந்து ஹார்ட் வந்து ரேட் வந்து காட்டுது. ஸோ அவரே தான் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, இது ஹவு ரிலையபிள் ஆர் ஸ்மார்ட் வாட்சஸ் அண்ட் ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் இன் டிடெக்டிங் ஹார்ட் இர்ரெகுலாரிட்டிஸ்? இது ஒரு நிறைய பேர் எல்லார் கையிலையும் பார்த்தோம்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு. ஸ்மார்ட் வாட்சஸ் ஹவ் பிகம் சோ இந்தியன், மேக் இன் இந்தியா பிரகாரம் பார்த்தோம்னா நிறைய பேர் கையில ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்கு. முன்னாடி கொஞ்சம் தான் வச்சிருந்தாங்க. எல்லா ஸ்மார்ட் வாட்சஸுமே வந்து ஹார்ட் ரேட்டை ட்ராக் பண்ணுது, இல்லைன்னு சொல்லலை.
பட் irregular ஹார்ட் பீட்டை எல்லா irregular ஹார்ட் பீட்டையும் கண்டுபிடிக்குதானா கிடையாது. ஓகே, த ஹார்ட் பீட் irregularities நிறைய கைண்ட் ஆஃப் irregularities இருக்கு. ஸ்லோ ஹார்ட் ரேட் இருக்கு, ஹை ஹார்ட் ரேட் இருக்கு. ஹை ஹார்ட் ரேட்லேயே வந்து சுப்ராவென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியான்னு சொல்லுவாங்க. மேல் தளத்துல ஹார்ட்டோட மேல் தளத்துல இருந்து வரக்கூடிய ஒரு டாக்கிகார்டியா இருக்கு. அப்புறம் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியான்னு ஹார்ட்டோட கீழ் தளத்துல இருந்து வரக்கூடிய ஒரு டாக்கிகார்டியா இருக்கு. இந்த கீழ் தளத்துல இருந்து வரக்கூடிய டாக்கிகார்டியா வந்து லைஃப் த்ரெட்டனிங். அது வந்து அவ்வளோ ஈஸியா வந்து இது வரைக்கும் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எந்த ஸ்மார்ட் வாட்சஸுமே ஈஸியா கண்டுபிடிக்க முடியறது இல்லை. பட் இந்த மேல் தளத்துல இருந்து வரக்கூடிய டாக்கிகார்டியா, தட் இஸ் கால்ட் அஸ் எஸ்விடின்னு சொல்லுவாங்க. அதுல குறிப்பிட்ட ஒரு வகை ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் ரொம்ப காமன். ஏஜ் ஆனவங்கள ஏஎஃப் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல். அண்ட் மோர் தென் த ஹார்ட் ரேட், அது வந்து ட்ராக்கிங் ஆஃப் யுவர் ஸ்டெப்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டெப் கவுண்டருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ எஸ், ஸ்மார்ட் வாட்ச் போடுறப்போ உங்களுக்கு ஹார்ட் பீட்டை ட்ராக் பண்ண முடியும். அது வந்து எல்லா கைண்ட் ஆஃப் irregular ஹார்ட் பீட்ஸை ட்ராக் பண்ண முடியாது. we need to do something called as a Holter testing. இதுக்காக ஸ்பெசிஃபிக்கா வடிவமைக்கப்பட்ட ஒரு 24 hours ECG, சிசிடிவி கேமரா மாதிரி அது பேசிக்கா. இசிஜின்றது இஸ் லைக் ஸ்டில் போட்டோகிராஃபி. இந்த பாயிண்ட்ல இந்த நொடியில எப்படி இருக்கோ அது எடுக்கிறது. பட் எங்களோட ஹோல்டர்ன்றது இஸ் லைக் சிசிடிவி கேமரா, ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும் ஹார்ட் பீட்டை. எந்த irregular ஹார்ட் பீட் வரப்போ அதை ரெக்கார்ட் பண்ணும். நமக்கு ஏதாவது ஒரு டவுட், டவுட்ஸ் ஏதாவது இருந்தா நமக்கு வந்து ஸ்மார்ட் வாட்சில் தெரியுறப்போ தென் we have to go back to the doctor and we'll have to do a proper proper function assessment of it. என்னன்னா ஹார்ட் பீட் எனக்கு ரொம்ப குறைவா இருக்கு, எப்ப பாத்தீங்கன்னு கேட்போம். அடுத்த நைட்டு தூக்கத்துல எனக்கு ஹார்ட் பீட் 50 வரைக்கும் போகுது அப்படின்னு வருவாங்க. அப்புறம் சம்டைம்ஸ் அப்படியே ஆப்போசிட்டா வரும், எனக்கு ஹார்ட் பீட் வந்து 130 வரைக்கும் போகுது. எப்போ போச்சுன்னா நான் காலையில ஜிம்ல ஓடிட்டு இருந்தேன், ஹார்ட் பீட் 130 வரைக்கும் போச்சு, இது கரெக்டா தப்பா அப்படின்ற மாதிரி வருவாங்க. எஸ், ஹார்ட் பீட்ன்றது ஒரு ஆளுக்கு எப்பயுமே வந்து ஒரே நம்பர் கிடையாது, அது தெளிவா இருக்கணும். நம்ம ஹார்ட் பீட்ன்றது ஒரு மனுஷனுக்கு ஒரே நம்பர் எப்பயுமே இருக்காது. அது உங்களோட தேவைகள் அனுசரிச்சு, தட் இஸ் யுவர் மெட்டபாலிக் நீட்ஸ் ஆஃப் த பாடி. உங்களோட வேலைகள்ல நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதை அனுசரிச்சு ஹார்ட் பீட் குறைவாகவும் இருக்கும், கூடுதலாகவும் இருக்கும். இப்போ நீங்க காமா எந்த வேலையும் செய்யாம நைட்டு தூங்குறது ஸ்பெசிஃபிக்கா, அந்த மாதிரி சமயத்துல வந்து பாடிக்கு வந்து மெட்டபாலிக் ரேட் குறைவா தான் இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஹார்ட் பீட் கம்மியா தான் இருக்கும், 50 வரைக்கும் கூட போகும் நார்மல் பர்சனுக்கு. அதுவே வந்து நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறப்போ, எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் ஆகுறப்போ ஹார்ட் பீட் கேன் கோ அப் டு 130s. ஓகே, ஸோ அதனால இந்த உங்க வாட்ச் வந்து ஒரு அலாரம் வந்துடும். சம் கட் ஆஃப் நீங்க வைக்கிற கட் ஆஃப் பொறுத்து 40 வந்துச்சுன்னா சார் ஹார்ட் பீட் லோவா போச்சுன்னுவாங்க. எப்படி கேட்டோம்னா, பேஷண்ட் நான் சொல்றதுனால ஒரு அவேர்னஸ்க்காக சொல்றேன். வாட்ச் சொல்லிச்சு சார் எனக்கு ஹார்ட் பீட் கம்மியாச்சு, டாக்டரை பார்க்க சொல்லிச்சு, அதனால வந்ததுன்னுவாங்க. எனிவே we have to give importance to it and see. Yes. டாக்டர், அதான் இந்த சூழல்லே வந்து இன்னொரு கேள்வி என்னன்னா வந்து, டாக்டரா வந்து இந்த ஏஐ இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, எல்லாமே வந்து சாட் ஜிபிடில அது அந்த மாதிரி இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் வருது என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ரம் த டாக்டர் பெர்ஸ்பெக்டிவ் என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? மக்கள் புரியுற மாதிரியே ஒரு பாயிண்ட் நான் ஒரு ஹிஸ்டரி ஒன்று சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஏஐ சாட் ஜிபிடியோ ஜெமினிலேயோ போயிட்டு எனக்கு 45 வயசு ஆகுது, எனக்கு நெஞ்சு எரிச்சலா இருக்கு, எங்க அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு, எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு நீங்க வந்து உள்ளார போட்டீங்கன்னா டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் கொடுக்கும். அது வந்து பாசிபிலிட்டிஸ் சொல்லும், ஒரு 4 பாசிபிலிட்டிஸ் சொல்லும். ஃபர்ஸ்ட் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சொல்லலாம், ரெண்டாவது வந்து ஹார்ட் ப்ராப்ளம் கண்டிப்பா சொல்லும், ஹார்ட் ப்ராப்ளம் அதுவும் சொல்லும், ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லும். மூணாவது வந்து இது வந்து ஒரு எலும்பும் தசையும் சம்பந்தமான ஒரு வலி அப்படின்ற மாதிரி சொல்லும். நாலாவது வந்து உங்களுக்கு மனசுல இருக்க வலி, இட் இஸ் நாட் ஃபங்க்ஷனல் பெயின் அப்படின்வாங்க, வலி இல்லை நிஜமாவே, பட் நீங்க ஆனா வலி இருக்குன்றீங்க, அந்த மாதிரிக்கான ஒரு வலி 4 பாயிண்ட் சொல்லும் அது. ஸோ இந்த 4 பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம எது கொடுக்க போறோம்ன்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். ஏஐ வந்து இவ்வளவுதான் சொல்லும், நீங்க சொன்ன சிம்டமை வச்சு உங்களுக்கு இந்த பாசிபிலிட்டி எல்லாம் இருக்கு, இப்போ இந்த நாள்ல வந்து எது வேணும்ன்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். மீனிங் எதுவா இருக்குன்றது நீங்க தான் வந்து கணிக்கணும். அது கணிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நான் ஒரு பாயிண்ட் ஒன்று கேட்கறேன். யாராவது வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம்ல இறந்து போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா சடனா? இல்ல டாக்டர். இல்ல. யாராவது வந்து மசில் பெயின், அதாவது எலும்பு முறிவு, எலும்பு பெயின்னால இறந்து போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. யாராவது வந்து ஃபங்க்ஷனல், அதாவது மனது ரீதியான பெயின்னால இறந்து போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல டாக்டர். அது மனது ரீதியா வந்து ஸ்ட்ரெஸ்னால வேற ஏதாவது பண்ணி இறந்து போயிருப்பாங்க, பட் அந்த பெயின்னால அவங்க இறந்து போயிருப்பாங்க. அந்த விஷயம்னால இல்ல டாக்டர். 4வது வந்து ஹார்ட் ப்ராப்ளம்னால இறந்து போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அது நிறைய இப்ப இருக்க டைம்ல நிறைய கேள்வி. 4 பிரச்சனையில பார்த்தோம்னா லைஃப் த்ரெட்டனிங்கான ப்ராப்ளம் எதுன்னு பார்த்தோம்னா ஹார்ட் ப்ராப்ளம். ஸோ நம்ம இந்த ஹார்ட் ப்ராப்ளத்தை வந்து தான் வி ஹாவ் டு கிவ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஓகே, நீங்க கூகுள்ல போட்டுட்டீங்க, அது ஒரு 4 பாயிண்ட் சொல்லிடுச்சு. ஸோ அதுல வந்துட்டு யூ கேனாட் ஃபில்டர். ஓகே, கூகுள் மீன் வாட் எவர் ஏ இஸ் டோல்ட் மீ தட் த பாசிபிலிட்டி எனக்கு இது இருக்க போகுது, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்க போகுதுன்னு சொல்லிடுச்சு. அதுக்காக கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, கேஸ்ட்ரைட்டிஸா கூட இருக்கலாம். பட் இந்த 4ஐயும் பார்க்குறப்போ அதுல ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கும்னு அது சொன்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரூல் அவுட் பண்ண வேண்டியது கார்டியாக் ப்ராப்ளம் தான். ஸோ எனிபடி ஹூ கம்ஸ் டு த எமர்ஜென்சி வித் சம் கைண்ட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட், ஒரு இசிஜி, ஒரு பிளட் டெஸ்ட் ஃபார் ஹார்ட் அட்டாக், ஒரு எக்கோ, திஸ் இஸ் அ பேசிக் டெஸ்ட் தட் ஹேஸ் டு பி டன் ஃபார் எனிபடி ஹூ கம்ஸ் டு த எமர்ஜென்சி. ஈவன் என்ன சொல்றது, 30 வயசுக்கு மேலே யார் ஒரு கார்டியாக் பெயின், செஸ்ட் பெயினோட வந்தாங்கன்னா, இல்லை செஸ்ட் பர்னிங், ஹார்ட் பர்ன் ஸ்பெசிஃபிக்காக வந்தாங்கன்னா நம்ம பார்க்கணும். யூஸ் பண்ணுங்க, அது உங்க அட்வைஸ் தரப்போகுது. பட் அந்த அட்வைஸ்ல எது முக்கியமானதுன்றது நீங்க தான் சூஸ் பண்ணணும். அது சூஸ் பண்றது அப்போ கொஞ்சம் நம்ம வந்து நம்மளோட மனசை அப்ளை பண்ணி மைண்ட் அப்ளை பண்ணி சூஸ் பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ அடுத்த கேள்வி, இதுக்கு நம்ம முன்னாடியே பேசணும், ஆனா ஒருத்தர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப நிறைய வியூவர்ஸ் வந்திருக்காங்க. கரெக்டான டைம் ப்ராப்ளம் வருமா, அதாவது லேட் நைட் டெய்லி தூங்கினா ஹார்ட் ப்ராப்ளம் வருமான்ற கேள்வி டாக்டர். மாதவன்ற ஒருத்தர் கிட்ட இருந்து. பார்த்து பாப்போம். லேட் நைட்ல தூங்கினா, ரெகுலராக லேட் நைட்ல தூங்கினா ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். கண்டிப்பா வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது, வரதுக்கு அதிகம். ஏன்னா நம்ம அந்த சர்க்கேடியன் ரிதம் நம்ம பாடியில ஒன்று இருக்கு, பேஸ்ட் அப்பான் சன்ரைஸ் சன்செட்டு, அந்த சன்னோட எஃபெக்டால பாடியில வந்து சில ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். பகல்ல சுரக்க வேண்டிய ஹார்மோன் நைட்ல வந்து சுரக்காது. ஏன்னா அது பகல்ல தான் நம்ம ஆக்டிவா இருக்க போறதுனால அந்த ஹார்மோன்ஸ் நல்லபடியா சுரக்கும், பகல்ல நம்ம ஆக்டிவா வச்சிருக்கோம். ஸோ இப்போ நீங்க வந்து லேட் நைட்ல முடிச்சிருக்கீங்கன்னா அந்த பகல்ல சுரந்துட்டு இருந்த ஹார்மோன் நைட்லயும் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ பாடியில வந்து இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி, அதாவது உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷனை தூண்டக்கூடிய ஒரு ஆர்கன்ஸ். அதாவது இன்ஃப்ளமேஷன், பிளட் ப்ரெஷரை கூட்டி வைக்கக்கூடியது, ஹார்ட் ரேட்டை தேவையில்லாம கூட்டி வைக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்ல இதெல்லாம் சேருது. ஸோ பர்சிஸ்டன்ட் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரோ இன்ஃப்ளமேஷன் எப்பயுமே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா பாடியில ஒரு 24/7 நம்ம உடம்புல வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான ரிஸ்க் அதிகமாகவே இருக்கிறப்போ கண்டிப்பா வந்து சான்ஸ் அதிகமாகும். அதோட ஆட் ஆகுறதுக்கு என்ன, எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஒரு டயபெட்டிக் விச் இஸ் நாட் கண்ட்ரோல்டு ப்ராப்பர்லி, எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் விச் இஸ் நாட் கண்ட்ரோல்டு ப்ராப்பர்லி, எக்ஸ்ட்ராவா நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கிறீங்க, எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்குன்றப்போ உங்களோட ரிஸ்க் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டே போக போகுது. டு ஆன்சர் த கொஸ்டின், எஸ், ஸ்லைட்லி மோர் சான்ஸ் ஆஃப் ஹேவிங், பட் we will have to adjust accordingly and do the best for it. Yes. ஓகே டாக்டர், இப்போ ஒரு கேள்வி விவி ராமன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி கொரோனா தடுப்பூசி போட்டவர்களுக்கு அதிகமாக இதய நோய் வருவதாக ஒரு செய்தி உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களோட எக்ஸ்பிளனேஷன் கேட்குறேன். கொரோனா தடுப்பூசி போட்டவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் கிடையாது. கொரோனா நோய் வந்து சில பேருக்கு வந்து கிளாட்டிங் ஃபார்மிங்கான டெண்டன்சி அதிகப்படுத்துச்சு. அதாவது உடம்புல வந்து ஸ்பான்டேனியஸா வந்து ரத்தக்கட்டு வரத்துக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் அதிகப்படுத்துச்சு கொரோனா இன்ஃபெக்ஷன். கொரோனா இன்ஃபெக்ஷன் வந்தப்போ எப்படி கிளாட்டிங் வந்து ஹார்ட்ல வந்தா ரத்தக்கட்டு ஹார்ட்டுக்குள்ள வந்து ஹார்ட் அட்டாக் ஆகுது, அதே மாதிரிக்கு லங்ஸ்ல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்திலையும் கொரோனா இருந்தப்போ கிளாட் ஆச்சு, பிரெயின்லையும் சில பேருக்கு கிளாட் ஆச்சு, சில பேருக்கு பல பேர்களுக்கு கால் ரத்த ஓட்டத்திலையும் வந்து கிளாட் வந்துச்சு. ஸோ இது வந்துட்டு அது கொரோனா இன்ஃபெக்ஷனால வந்துச்சு. எனி வேக்சின் ஃபார் தட் மேட்டர் இஸ் அ லோ கிரேட் இன்ஃபெக்ஷன். நம்ம போடக்கூடிய போலியோ வேக்சினோ டிபி எனி வேக்சின் ஃபார் தட் மேட்டர் இஸ் அ லோ கிரேட் இன்ஃபெக்ஷன். அதாவது நார்மல் இன்ஃபெக்ஷன் அல்லாத ஒரு ஸ்மால் டோஸ் இன்ஃபெக்ஷன் கொடுத்து பாடியோட இன்ஃபெக்ஷன் இம்யூனிட்டி லெவலை பூஸ்ட் பண்றது தான். அதுல சில பேருக்கு கொஞ்சம் வந்திருக்கலாம், பட் டெஃபினட்டிவா வந்து நம்ம கொரோனா ஊசினால தான் எல்லாத்துக்குமே ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் போட்டிருந்தாங்க. அப்படி கொரோனா ஊசினால தான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அப்ப எல்லாத்துக்குமே வந்திருக்கணும் இல்லைங்களா? சில பேருக்கு the tendency is there. Yes, yes. So they develop that problem. Corona injection alone, vaccine alone is not the explanation for them that had it. It just increased the tendency. கொஞ்சம் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கூட்டி வைத்தது வேணா சொல்லலாம். டாக்டர், அடுத்த கேள்வி மணிகண்டன் சாருக்கு. இந்த மாதிரி வந்து ஒன் ரெக்வஸ்ட் சார், சாரி, மியாட் ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேஷன் சென்டர் வேலூர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு மணிகண்டன் சாருக்கான பதில் என்ன?
இது வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வெள்ளூர்ல ஸ்டார்ட் பண்ணதை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணி டீம் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஸோ அவங்களே வந்து வேற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி லெஃப்ட் சைட் ஷோல்டர் பெயின் வந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர். ஸோ அதாவது வந்து லெஃப்ட் சைட் ஷோல்டர் பெயின் பல காரணம் இருக்கலாம். அதாவது செஸ்ட் பெயின் ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு செஸ்ட்லேருந்து பெயின், அதாவது லெஃப்ட் மார்பகத்துலேருந்து அப்படியே பரவுது பெயின்னா அப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். அது நடக்கும் போதோ இல்ல மூச்சு வாங்குது கூடவே இல்ல படபடப்பு இருக்குன்னா அப்போ கண்டிப்பா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம். பட் அது இல்லாம சில காரணம் ஒண்ணு மசில் பெயினா இருக்கலாம், செகண்ட் பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர் தேய்மானத்தினால வரலாம், இல்ல ஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் த ஷோல்டர் இல்ல எல்போ ஜாயிண்ட் அதனாலயும் பெயின் வரும், இல்ல பெரிஃபல் நியூரோபதின்னுவாங்க அதாவது நரம்பு ப்ராப்ளம் அதனாலயும் பெயின் வரும். இதெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். பட் ஹார்ட் பெயினோட வருதுன்னா உங்களுக்கு இங்க மார்பகத்துல இருந்து பரவும் பெயின், ஒரு கை மட்டும் வர்றது வந்து ரேர். ஓகே டாக்டர், இப்போ வந்து இன்னொருத்தவங்க ஒரு கேள்வி, ஒரே நிமிஷம் டாக்டர். ரெகுலர் ஃபுட்னால ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க ஆயில் ஃபுட் அப்படி கூட இல்ல, நார்மல் வீட்டு சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு ரெகுலர் ஃபுட்னா ஒன்று பேலன்ஸ் டயட் இருக்கணும். பேலன்ஸ் டயட்னா 60% கார்போஹைட்ரேட், அதாவது கார்போஹைட்ரேட்னுவாங்க, 20% வந்து ப்ரோட்டீன் டயட், 10% ஃபேட். இதுதான் நார்மல் ரேஷியோ. இதுல நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்ற பொறுத்து தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து ரைஸ் ஈட்டிங், தட்ஸ் வை வி ஆர் கால்ட் ஹார்ட் அட்டாக் கேபிட்டல் ஆஃப் த இந்தியா தமிழ்நாடு. அதே வந்து டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா வந்து ஹைதராபாத். ஏன்னா வி ஆர் ஆல் ரைஸ் ஈட்டிங் பீப்புள். ஸோ தட் ரைஸ் கண்டைன்ஸ் நம்ம 80% எடுத்துப்போம் அந்த ரைஸை. அப்படின்னா ரேஷியோ வந்து சேஞ்ச். ஸோ வில் மோர் ப்ரோன் ஃபார் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஸோ டிஸ்லிபிடிமியா இதெல்லாம் அதிகமாகும், ஹார்ட் அட்டாக் சான்ஸும் அதிகமா இருக்கு. ஸோ பேலன்ஸ் டயட்டை நம்ம கண்ட்ரோலாக வச்சிருந்தோம்னா த சான்சஸ் வில் பி ரெஸ். அகெயின் த அதர் ஃபேக்டர்ஸ், அதர் ஃபேக்டர்ஸ்னா அது மற்ற ஜெனட்டிக் அதெல்லாம் கூட பிளே ரோல் ஆகும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட் ஆஞ்சியோகிராம் அண்ட் ஆஞ்சியோபிளாஸ்டியான கேள்வி ஷியாம் சார் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர். இது நிறைய பேஷண்ட் கேட்குற கேள்வி இது. ஸோ ஆஞ்சியோகிராமும் ஆஞ்சியோபிளாஸ்டி சேமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆஞ்சியோகிராம்ன்றது பிளாக்கேஜ் இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான். அதுல வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆஞ்சியோகிராம் ஒரு டெஸ்ட் தான். ஸோ ஆஞ்சியோகிராம் ரெண்டு வகையா இருக்கு. ஒன்று சிடி ஸ்கேன்ல பண்ணலாம் நம்ம ஆஞ்சியோகிராம், இன்னொரு ஆஞ்சியோகிராம் நம்ம அட்மிஷன் பண்ணி ஸ்டேட் ஆஃப் த ஹார்ட் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி கேத்லாப்ல பண்ணக்கூடிய ஒரு ஆஞ்சியோகிராம் ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணோம்னா நம்ம ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் கிடைக்கும். நமக்கு என்ன பதில்? அது நிஜமாவே ஹார்ட்ல பிளாக் இருக்கா இல்லையா. ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் வந்து இந்த கேள்விக்கு பதில் தான் நம்ம கொடுக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம பிளான் பண்ணணும். ஸோ ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டீங்க, என்ன பதில் வருது உங்களுக்கு? பிளாக்கேஜ் இல்லை, ஸோ மெடிசன் அந்த ரூட்ல போயிட்டீங்க. ரெண்டாவது இந்த பக்கம் வரீங்க, ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டீங்க, பிளாக் இருக்கு. ஓகே, பிளாக் இருக்கு. அப்ப அடுத்த கேள்வி என்ன? பிளாக்கோட சதமானம் என்ன, எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, வாட் இஸ் த சிவியாரிட்டி. ஓகே, சிவியரா இருக்கா பிளாக்கேஜ்? இல்ல, மைல்டா தான் இருக்குன்னா மைல்டா இருந்தாலும் மெடிசன் அந்த பக்கம் போயிட்டீங்க நீங்க. இப்போ சிவியரா இருக்கு பிளாக்கேஜ். சிவியரா இருக்கிறப்போ அப்போ வரும்போது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். சிவியர் பிளாக்கேஜுக்கு நமக்கு பைபாஸ் ரூட்ல போகணுமா, இல்ல ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட் ரூட்ல போகணுமா, இல்ல ரெண்டுமே சூட் ஆகாது, ரொம்ப ஒரு மோசமான ஒரு வியாதியா இருக்கு, ரொம்ப நாளா உடம்ப சரியா பார்த்துக்காம ஒரு மோசமான சுச்சுவேஷன் நம்மள்ட்ட வந்துட்டாங்க, நம்ம வந்து மெடிசன்ல மாத்திரம் தான் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ஆஞ்சியோகிராம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு டெஸ்டா போகுது. ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்விக்கும் அதோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் அந்த கேள்வி பதில் கொடுக்குது நமக்கு. ஸோ பட் இட் இஸ் ஒன்லி அ டயக்னாஸ்டிக் டெஸ்டிங். அதாவது நீங்க பண்ணக்கூடிய ஒரு பிளட் டெஸ்ட், இசிஜி, எக்கோ மாதிரி ஆஞ்சியோகிராம்ன்றது ஒரு டயக்னாஸ்டிக் டெஸ்டிங் தான். நவடேஸ் ஆஞ்சியோகிராம் வந்து டே கேர் ப்ரொசீஜர். காலையில வந்துட்டு நீங்க சாயங்காலம் வீட்டுக்கு போற மாதிரி ப்ரொசீஜர் தான். நான் படிச்ச காலத்துல வந்து 3 நாள் அட்மிஷன் போடுவோம். முன்னாடி நாள் அட்மிஷன் போடுவோம், அடுத்த நாள் ஆஞ்சியோகிராம் பண்ணுவோம், அதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் வச்சிருந்து அப்சர்வ் பண்ணிட்டு இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். இப்போ காலையில வருவாங்க, அட்மிஷன் பண்ணுவோம், ஒரு 2 மணி நேரத்துல பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்த்து ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டு சாயங்காலமா they can go home. So it becomes a simpler and refined process. Okay, so ஆஞ்சியோபிளாஸ்டின்றது பேஷண்ட்டுக்கு வந்து பிளாக்கேஜ் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த பிளாக்கேஜுக்கு வந்து நம்ம ஸ்டென்ட் போடணும்னு ஒரு முடிவு வருது. பைபாஸ் பண்ணோம்னா டாக்டர் ரிச்சர்டுக்கு நம்ம வந்து ரெஃபர் பண்ணி தர போறோம், சார் பண்ண போறாங்க. இல்ல ரிச்சர்ட் பைபாஸ் வேண்டாம், நம்ம வந்து ஸ்டென்ட் போடுற மாதிரி ஒரே ஒரு பிளாக்கேஜ் தான், அதுக்கு நம்ம ஈஸியா ஸ்டென்ட் போடக்கூடிய ஒரு பிளாக்கேஜ் நம்ம வந்து ஸ்டென்ட் பண்ண போறோம், பலூன் பண்ணிட்டு ஸ்டென்ட் பண்ண போறோம். இந்த ப்ரொசீஜர் பேர் வந்து இஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி. ஸோ ஆஞ்சியோகிராம் வேறு, ஆஞ்சியோபிளாஸ்டி வேறு. ஆஞ்சியோகிராம் இஸ் த டயக்னோஸ்டிக் பண்ற டெஸ்ட், அதாவது டெஸ்டிங். அது ஆஞ்சியோபிளாஸ்டி இஸ் த ட்ரீட்மெண்ட். ஓகே,
Thank you, doctor. And next question for Dr. Richard. 1 minute, doctor. Doctor, the patient, I mean, the name Balaji asked, it's a big question, doctor. As advised, I am doing regular health checkup every year. I am 33. My cholesterol, echo, ECG, TMT, liver function, test levels are in reference limit. CT calcium scoring shows 0. My father and mother crossed 60 years. Both my parents are over 60 and have no history of heart disease. But HSCRP 3.89, lipoprotein A 69. What is the advice for next step in terms of test or any treatment required, doctor? So I think, okay, I think he's doing everything right. He needs to have his checkups once in 3 years. The only concern is that lipoprotein A, and in our practice we have found that lipoprotein A does have a little higher preponderance of coronary artery disease, and it needs to be tracked. But there's no specific treatment. He is doing exactly what should be done. And I think he just continue having his checkups once in 3 years. Okay. Doctor, then cholesterol Can't hear. requires... hear me, doctor? No. Can't. Doctor, now? Yeah, now I can hear Hear you. me? Yeah. Doctor, if cholesterol requires lifelong pill, Yeah, see, if the patient is hypertensive, diabetic, or has undergone bypass surgery or has raised lipid levels, they need to take statins lifelong and monitor the levels. Sometimes the dose can be reduced, but they need to take it during their lifetime. okay. Thank you, doctor. And next question for Dr. Robert. Doctor, the question is, many children with cardiac defects come to the doctor only at an advanced stage. Is this because of lack of awareness or affordability? Do you think the advancement in medical technology has made life-saving surgeries unaffordable? Yes, it's a combination of both lack of awareness and also the financial constraints. These are the main hurdles, like for most people in India. But in our state, especially, children's heart surgery is available with the help of the government scheme, as well as participation from the society also. And also earlier we didn't have the technology. Now there are a lot of refinements have been made in the treatment. So the success of treatment is very high. So it is definitely available. Okay. Thank you, doctor. Thank you. And next question for Dr. Shyam. டாக்டர், ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அடிக்கடி ஏப்பம் வருவதால் போன்ற காரணத்தால் கொலஸ்ட்ரால், சர்க்கரை அளவு, இசிஜி, எக்கோ எடுத்தும் நார்மல் என்று வந்துவிட்டது. இருந்தாலும் அவ்வப்போது இந்த ஏப்பம் தொல்லை கையும் கை வலி வருகிறது. ஸோ அடிக்கடி ஏப்பம் வர்றதுனால அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது அவங்க என்னதான் செக் எடுத்தாலும் இந்த ஏப்பம் வரும்போது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம் டாக்டர்? ஏப்பம் வர்றதுக்கு காரணம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல சில பேருக்கு வந்து எண்டோஸ்கோபி தேவைப்படலாம். கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட்டை பார்த்துட்டு எண்டோஸ்கோபி பண்ணிட்டு நிஜமாவே வந்து வயிற்றுக்குள்ளார வந்து ஹெச் பைலோரின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் ஒன்று வரலாம். அந்த இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணணும் ப்ராப்பராக. அது ப்ராப்பராக ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த ஏப்பம் வர்றது குறையும். அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், சில பேருக்கு வந்து இந்த வயிற்றுக்கும் உணவு குழாய்க்கும் இடையில இருக்கக்கூடிய இடத்துல
ஒரு ஒரு வேல்வ் ஒன்று இருக்கு, ஈசோஃபேஜியல் ஸ்பின்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஈசோஃபேஜியல் ஸ்பின்டர் வந்து லூஸா இருக்கிறப்போ சில பேருக்கு வந்து சாப்பிட்ட உடனே சாப்பாடு எதுக்களிச்சிட்டு அவங்களுக்கு வந்து திரும்ப அந்த நெஞ்செரிச்சல், ஏப்பங்கள் வரலாம். இன்னொரு காமனான ப்ராப்ளம் நம்ம ஊர்ல வந்து பித்தப்பை கல் இருக்கிறவங்களுக்கும் அடிக்கடி ஏப்பங்கள் வரும். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் எதனால வந்து ஏப்பம் வருதுன்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இது எதுவுமே இல்லை அப்படின்னா உணவு பழக்கங்கள் தான் உங்களுக்கு மெயினா. உணவு பழக்கங்களை வந்து நீங்க கரெக்டாக வைக்கணும். டயத்துக்கு சாப்பிடணும், டீ காஃபி குடிக்கிற டைமிங்கை வந்து குறைக்கணும், நம்பர் ஆஃப் டீஸ் அண்ட் காஃபிஸ் ஹாஸ் டு ரெடியூஸ்டு. நைட்ல ஸ்பெசிஃபிக்காக வந்து ரொம்ப ஆயில் ஐட்டம்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இதை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆசிட் செக்ரீஷன் வயிற்றுல வரும், இன்னும் கொஞ்சம் கேஸ்ட்ரைட்டிஸ் தான் அதிகமாகும். இதுதான் வந்து காரணங்கள். டாக்டர், இப்போ அந்த பேஷண்டே அந்த துணை கேள்வியா என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்களுக்கு அப்பப்ப கை வலியும் லேசா வருது, அதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. இந்த ரொம்ப சொல்றது கஷ்டமான ஒரு விஷயம் தான். டாக்டரா நம்ம வந்துட்டு இப்போ என்னைய வந்து ஓபியில வந்து நீங்க ஒரு டைம் வந்து பாக்குறீங்க, இந்த இதே பிரச்சனை சொல்றீங்க, நான் வந்து உங்களுக்கு கார்டியாக் ப்ராப்ளம் இல்லைங்கன்னு சொல்லி அனுப்புறேன். 2வது டைம் வரீங்க சொல்லி அனுப்புறேன், 3வது டைம் வரீங்க சொல்லி அனுப்புறேன். அப்போ வந்து என மனசுலயும் டவுட் வர ஆரம்பிக்கும். இப்ப திரும்ப வராரு, கண்டிப்பா ஹார்ட்ல ப்ராப்ளம் தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிக்கான ஒரு இதெல்லாம் நான் இன்வேசிவா, அதாவது நீங்க அவங்க சொன்ன எல்லா டெஸ்டையும் நம்ம பண்ணிட்டோம், இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில் எல்லாமே பண்ணிட்டோம். அதுல எதுவுமே தெரியலன்ற பட்சத்துல தான் நம்ம அப்பதான் வந்து நம்ம வந்து ஒரு ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணி பேஷண்ட்டுக்கு ஹார்ட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். தட் இஸ் டெஃபினட்டிவ் டெஸ்ட். பிளாக்கேஜ் ஹார்ட்ல இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஒரு டெஃபினட்டிவான டெஸ்ட் ஆஞ்சியோகிராம். ஓகே, இப்போ நீங்க சொல்ற வயசு பேஷண்டோட ஏஜ், மீன் இந்த கேள்வி கேட்ட அவரோட வயசு நமக்கு தெரியாது. யூஸ்வலாவே வந்து இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸோட நம்ம ரெகுலரா பாக்குற பேஷண்ட்ஸ் பார்த்தோம்னா 25-30 வயசுக்குள்ளதான் இருப்பாங்க. அவங்க ஓவர் அவேர்னஸ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். ஸோ அவங்களும் தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம அவேர்னஸ் பண்றப்போ அவங்க வந்து நம்ம அவேர்னஸ்க்காக தான் வராங்க நம்மள்கிட்ட. இப்போ வந்து என்னோட கடமை என்ன ஆகுது, 2 டைம் என்கிட்ட வந்துட்டாங்க, ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி பார்க்க சொல்லி நம்ம பண்ண பேசிக் டெஸ்ட் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகுது அவங்களுக்கு வந்து ஹார்ட்ல கண்டிப்பா ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டயத்துல தான் வந்து நம்ம ஒரு ஆஞ்சியோகிராம் வந்து அட்வைஸ் பண்றோம். அது மக்களுக்கு வந்து ஒரு தப்பான இது இருக்கலாம், ஏன் வந்து சின்ன வயசுல ஆஞ்சியோகிராம் பண்ணாங்க உங்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி மக்கள் முன் வைக்கலாம் அவங்கள்ட்ட போயிட்டு, அவங்க வெளியே போய் சொல்றப்போ. பட் ஆனா என்ன, அது பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து நிஜமாவே ஹார்ட்ல ப்ராப்ளம் இல்லைன்னு நிரூபிக்கிற ஒரு கட்டாயத்துல இருக்குன்றதுனாலதான் நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் முறையா இல்ல 2-3 முறை பின்னாடி தான் நம்ம ஆஞ்சியோகிராம் அட்வைஸ் பண்றோம். ஒன்லி பாயிண்ட் வேர் வி அட்வைஸ் an angiogram immediately or at the earliest is when the patient is having a heart attack. ஹார்ட் அட்டாக் அல்லாத சமயத்துல பிளான் பண்ண வேண்டிய ஆஞ்சியோகிராம் தான் மற்றது எல்லாமே. ஹார்ட் அட்டாக் டயத்துல தான் சமயம் கடத்தாம நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிக்கு ஹார்ட் மசில் டேமேஜ் ஆகிறத தடுக்கிறதுக்கு சமயம் கடத்தாம நம்ம உடனே வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணணும் as early as possible. Thank you doctor, thank you. And next question for Dr. Richard. Teleradiology and teleconsultation seems to be popular post COVID. Can heart alignments be addressed through these mediums? Yeah, so we have facilities for telemedicine and teleconsultation in our hospital and in our department. Right now, we are using it for patients overseas, and it can be used for patients in the same city if they are unable to come to the hospital. So that's a very in thing today, and it can help to at least do the basic evaluation and consultation, and then they can be guided as to what they require in the hospital. Okay, thank you, doctor. And next question for Dr. Manigandan. Yes. டாக்டர் பி செந்தில்ன்ற ஒருத்தர் வந்து, டாக்டர் எனக்கு பிபி லெவல் மினிமம் 140 இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் வருமா? பிகாஸ் என் டேடிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க இறந்து போயிருக்காங்க. ஸோ இதனால அவருக்கு பிபி அவர் ஜென்ரலா பிபி 140 இருக்கு, அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, அண்ட் ஃபேமிலிலையும் அந்த ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். ஆமா, பிபி வந்து 140 இப்போ நார்மல் வந்து 120 to 130 எலிவேட்டட் பிபின்னுவாங்க. 140 பிபி இருக்குன்னு தான் அர்த்தம். பட் கண்டினியூஸா மெடிசன் எடுக்கணும். மெடிசன் எடுக்கலன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சில டைம் என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட்ஸ் பிபி கண்ட்ரோல் இருக்கு, 140 தான் இருக்கு, அதுக்கு மேல போல நார்மலா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே நிறுத்திடுவாங்க. இல்ல பிரிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா கண்டினியூன்னு போட்டிருப்பாங்க டாக்டர்ஸ். பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வாரத்துக்கு எடுப்பாங்க, இல்ல 10 நாளைக்கு எடுப்பாங்க. 10 நாளைக்கு எடுத்துட்டு நார்மல் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்மளே டிஸ்கண்டினியூ பண்ணலாம் சொல்லிட்டு அவங்களே டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க.
பட் சடன் ஆகும் அப்படியே அக்ரிவேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு ஒரு டைம் அவங்க வரும்போது ஒரு வருஷமோ 6 months கழிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா ரத்த கொதிப்புனது ப்ரெஷர் வில் பி இன்க்ரீஸ், தட் வில் டேமேஜ் தான் எண்டோத்தீலியம். அதாவது எல்லாமே வந்து Okay. சாஃப்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். அந்த கொலஸ்ட்ரால் இடத்துல இந்த ப்ரெஷர் போய் அடிச்சு அந்த ரத்த குழாய் வெடிச்சிடும். வெடிச்சு தானே அந்த ஸ்ட்ரோக் மாதிரி வரும். ப்ளீடிங் இன்ட்ராக்ரீனல் ப்ளீட் ஆகி ஸ்ட்ரோக் மாதிரி வரலாம். இல்ல ஹார்ட் அட்டாக்கும் வரலாம். இந்த ரத்த கொதிப்பு கண்ட்ரோல் இல்லாம அந்த சேம் அந்த ரத்த கொதிப்பு ஹார்ட் வெசல்ல போய் பாதிச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரலாம். இன்னொன்று கிட்னி ப்ராப்ளம் வரலாம். சேம் ரத்த குழாய் கிட்னியில டேமேஜ் ஆச்சுன்னா கிட்னி ப்ராப்ளம் வரலாம். அதனால ஃபேமிலி ஹிஸ்டரியும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டயட் கண்ட்ரோல், கூடவே மெடிசன்ஸ். டயட் கண்ட்ரோல் சால்ட் கம்மியாக சாப்பிடணும், ஃபேட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், டைரி ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும், ப்ளஸ் ரெகுலர் வாக்கிங் ஆர் கார்டியோ மெட்டபாலிக் எக்ஸசைஸ், ரன்னிங், வாக்கிங் ஆர் ஜாகிங் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் இருக்கணும். ஃபேமிலி ஹிஸ்டரியும் ஸ்ட்ராங்கா இருக்குனால இதெல்லாம் கண்ட்ரோலில் பண்ணணும். ப்ளஸ் லிப்பிட் ஏஜென்சி இப்போ நியூவாக என்ன சொல்றாங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ஒரு கொலஸ்ட்ரால் மாத்திரையும் சேர்த்து எடுத்தா ஹார்ட் ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால இது மூணுமே ஃபாலோ பண்ணா இட் வில் பி சேஃப் டு பிரிவென்ட் ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக், கிட்னி ப்ராப்ளம். ஓகே டாக்டர், இப்போ அவங்க இன்னொருத்தவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, உமன்ஸ்க்கு வர சிம்டம்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்குமா ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க டாக்டர். இல்ல உமன்ஸ்க்கு மென்ஸ்க்கு டிஃபரன்ஷியேட் ஆகாது. பட் உமன்ஸ்க்கு வந்து லேட் ஏஜ்ல வரும் ஹார்ட் அட்டாக். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹார்மோனல் செக்ரேஷன்ஸ் இருக்கும், ஈஸ்ட்ரோஜன் சொல்லிட்டு. ஈஸ்ட்ரோஜன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அந்த ஹார்ட் அட்டாக்ல இருந்து பேஷண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும். அவங்க மெனாப்ளேஸ் வர வரையும் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும், அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால லேட் ஆன்செட்டா வரலாம் ஹார்ட் அட்டாக். பட் மென்ஸ் பார்த்தீங்கன்னா எர்லியா வரும். இன்னொரு டயட்ரி ஹேபிட்ஸ், மென்ஸ் ஜாஸ்தி வெளியே சாப்பிட்றது, ஃபுட்டு, வெஸ்டர்ன் டயட்டு அதெல்லாம் இருக்கிறதுனால எர்லியா ஹார்ட் அட்டாக். பட் சிம்டம்ஸ் போத் ஆர் சிமிலியரா தான் இருக்கும். எந்த சிம்டம்ஸும் மாறாது. ரெண்டு பேருக்கும் ஒரே சிம்டம்ஸ் தான் இருக்கும். ஆன்செட் ஒன் தான் மாறும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் டாக்டர் ராபர்ட். Doctor, a person asked, my sister's child is 2 weeks old and is diagnosed with TOF. She is advised for a risky surgery. Is this the only option? Yes, it depends. TOF, I presume it is tetralogy of Fallot. This is a condition where the blood flow to the lungs is reduced and the oxygen levels will come down. The timing of surgery for this it depends on the oxygen levels and the severity of the condition. Most children with tetralogy of Fallot, they do not require surgery in the as early as 2 weeks or 3 weeks. But sometimes, if the narrowing is very severe, then it may be. A temporary procedure is done in such cases, like a shunt procedure that is done to increase the oxygen levels by increasing the blood flow to the lungs. And a complete repair is done at the age of 6 to 12 months. But it is not a very risky surgery. It can be done in the right hands. It can be very safe. Okay. Thank you, doctor. Thank you. Dr. Shyam. டாக்டர், இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம ஜெனட்டிக்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் வெபினாரோட ஸ்டார்டிங்லயும் பேசுனீங்க. கொஸ்டினும் அந்த மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஜெனட்டிக்கலி if you have heart problems, are there any ways to prevent in young age? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குமே ஒரு பர்சனல் ஹிஸ்ட்ரி இருக்கு. இப்போ எங்க அப்பாவுக்கு வந்து ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹேபிட் எதுவுமே இல்லை. பட் அவர் 40 years ரீச் பண்ணும்போது வால்வு வந்து ஒரு வால்வோட இன்னொரு வால்வு கொஞ்சம் சின்னதா இருக்கு. இது வந்து ஜெனட்டிக்கலி அவருக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி 12 years அவர் வந்து மெடிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களை மாதிரி பீப்புளுக்கு, ஏன்னா எங்க ஃபேமிலிலேயே 2-3 பேருக்கு அதே மாதிரி இஷ்யூ இருக்கு, எங்க பெரியப்பாக்கும் இருக்கு அப்படின்ற போது, ஸோ அப்படி இருக்கும்போது எங்களை மாதிரி பீப்புளுக்கு இந்த எங்கேஜ்ல இருந்து நாங்க என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற கேள்வி டாக்டர். ஸோ ஜெனட்டிக்காக வந்து வேல்வ் ப்ராப்ளம் இருக்குன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ சுருக்கமாக இருக்குன்னா அது வந்து பைகஸ்பிட் அயோட்டிக் வேல்வ் அப்படின்ற மோஸ்ட் லைக்லி அந்த மாதிரி ஒரு கண்டிஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஓகே. இது எப்படின்னா வச்சுக்கோங்களேன், யூஸ்வலாக வந்து வால்வ்ல வந்து 3 லீஃப்லெட்னு சொல்லுவாங்க. வால்வ் வந்து மூடி திறக்கிறது 3 டோர் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். வால்வ் இஸ் பேசிக்லி ஷட்டர் தான். 3 டோர் இருக்க வேண்டிய இடத்துல 2 டோர் இருக்கும். ஓகே. ஸோ அந்த 2 டோரா இருக்கிறப்போ அது வந்து அதுக்குள்ளார வந்து நம்ம ப்ரெஷர், அதாவது பிளட் உள்ளுக்குள்ள போயிட்டு வரதுக்கிறப்போ அந்த ப்ரெஷர் தாக்குதல் வந்து 3 டோர்ல ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் 2 டோர்ல ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் நமக்கு வந்து இம்பாக்ட் இஸ் கோயிங் டு பி மோர். அதனால வந்து அந்த வால்வோட நேரோவிங் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து ஃபேமிலியில் ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்ளம். பைகஸ்பிட் அயோட்டிக் வேல்வ் குடும்பத்தில் யாருக்காவது இருந்தால் நமக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வந்து ஒன்ஸ் டயக்னோசிஸ் இஸ் மேட்,
எர்லி எக்கோவோ இல்லை பேஷண்ட்டோட அந்த வேல்வோட நேச்சரை பொறுத்து வருஷத்துக்கு ஒரு எக்கோவோ இல்லை சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த மாதிரி இருக்கிறப்போ ஹார்ட்டோட வெளியிலேருந்து வரக்கூடிய டியூப், ஹார்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய டியூப் அயோட்டான்னு சொல்லுவாங்க. அந்த அயோட்டாவும் வந்து பெருசாயிட்டே போகும், வீக்கமாயிட்டே போகும். ஸோ அந்த வீக்கத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு சிடி ஸ்கேன் அயோட்டோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெகுலராக பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்போம். நம்ம சில சமயம் வந்து வருஷத்துல ஒருக்கா பண்ண சொல்லுவோம் டிபெண்டிங் அப்பான் த சைஸ். சில சமயம் வந்து 3 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சைஸை பொறுத்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல எந்த ஒரு பாயிண்ட்ல கரெக்டான ஒரு டைமிங்ல மாற்று அறுவை சிகிச்சை கண்டிப்பா பண்ணணும். இந்த வேல்வோட நேரோவிங்க்கும் இதுக்கும். இப்போ உங்களுக்கு ஃபார் மேட்டர் இப்போ உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி பார்க்கணும்னா நீங்க வந்து ஒரு எக்கோ டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ 30 வயசு இப்போ கூட பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்க இப்போ கூட பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பண்ணிட்டு உங்களுக்கு இல்லைன்றதை நீங்க யூ க்ளோஸ் இட் ஃபார் ஒன்ஸ் இட் ஃபார் ஆல். உங்க ஃபாதருக்கு ஒரு ஜெனடிக் கண்டிஷன் இருந்துச்சு, உங்களுக்கு அந்த ஜெனடிக் கண்டிஷன் இருக்கான்னு சொல்லி நீங்க பாத்துறீங்க. ஓகே, திஸ் ஒன் திங். இது வந்து ஒரு ஜெனடிக் கண்டிஷன் தான். இன்னொரு ஜெனடிக் கண்டிஷன் இருக்கு, ரொம்ப காமன் பட் அண்டர் ரெப்ரசன்டட்னு வேணா சொல்லலாம், அது அண்டர் டயக்னோஸ்ன்ற ஒரு வார்த்தை சொல்லலாம். ஹைப்பர்ட்ரோஃபி கார்டியோமயோபதின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து திக்கா இருக்கும். ஸோ இந்த ஹார்ட்ல இருக்க மசில்ஸ் திக்கா இருக்கிறது இதுவும் ஜெனடிக் கண்டிஷன் தான். குடும்பத்துல மரபு ரீதியா கீழே வரக்கூடியது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சடன் கார்டியாக் அரெஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ், அதாவது அவங்களோட பிரதர் சிஸ்டர்ஸும் அவங்களோட பேரண்ட்ஸும் வந்து ஒரு ஸ்கிரீனிங் அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கா ஒரு இசிஜி எப்போ எடுத்து பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. அது பிற்காலத்துல நம்ம ஏதாவது அதுல இருந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபீச்சர்ஸ் ஏதாவது நம்ம கிடைச்சிச்சுன்னா அதுக்கு மேல வந்து சொபிஸ்டிகேட்டட் டெஸ்டிங் லைக் கார்டியாக் எம்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்ல பண்றோம் கார்டியாக் எம்ஆர்ஐ, ஹார்ட்டோட திக்னஸ், அதுல இருந்து சடன் கார்டியாக் டெத் ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதோட ஒரு ஃபாலோ அப்ல போவோம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். பட் இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா வந்து ஜெனட்டிக்கா யாருக்காவது இருந்தா அவங்க ரெகுலர் ஃபர்ஸ்டே ஒரு செக்அப் பண்றது பெட்டர் அப்படின்றது. ஆமா, வீட்டுல யாருக்காவது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா ஒரு பேசிக் செக்அப் பண்ணிக்க வேண்டியது ஒரு அட்வைசபிள், கட்டாயம். அது வந்து ஒரு பேஸ் லைன். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தான் பின்னாடி 50 வயசுல உங்களுக்கு ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு கம்பேரிட்டிவாவது இருக்கும். நம்ம இப்ப பார்க்காம ஸ்ட்ரைட்டா அந்த பாயிண்ட்ல போய் பார்த்தோம்னா இது உங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கக்கூடிய ப்ராப்ளமா இல்ல இப்ப புதுசா வந்த பிரச்சனையான்றது நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனா போயிடும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் டாக்டர் ராபர்ட். Bicube arthrotic valve with eccentric closure found after murmuring sound observed for my son aged 7 years by birth defect. What treatment need, doctor? Yes, bicuspid aortic valve is a structural defect in the aortic valve. So it can produce one of the two problems. Either it can become narrowed, producing obstruction to the flow of blood, or it can start leaking, or it can be a combination of both. The timing of surgery for this depends on the severity of the condition. An echocardiogram by a pediatric cardiologist will help in assessing what is the severity of this condition, whether it needs early surgery or it can be observed. If it is mild, then it needs regular follow-up, like once in 6 months to 1 year. And when it becomes significant, it has to be treated. But you should not wait for too long. If it is significant and requires intervention, by waiting for too long, it can damage the heart muscle also. The treatment for this surgery is in children. We cannot replace the heart valve in a 7-year-old. The valve size will be small. We may not have valves which are commercially available. So we have a solution called Ross procedure, where we use the pulmonary valve, which is structurally similar to the aortic valve. That can be used to replace the aortic valve, and a tissue valve tube can be put for the right side. So that is a good option for a child with a bicuspid aortic valve disease, which is significantly narrowed or leaking. Okay, thank you, doctor. Thank you. And next question for Dr. Manigandan. Does hyperthyrosis cause any heart problems, abnormally excessive sweat in hands or face? Is that any symptoms to heart disease or heart deficiency? Yeah, hyperthyroid. Hyperthyroid. Yeah, hyperthyroid is a metabolic disorder. That is, metabolic
பாடியில ஹார்மோன்ஸ் அதிகமா சிக்ரேட், தைராய்டு ஹார்மோன் அதிகமா இருக்கிறதும் பிரச்சனை, கம்மியா இருக்கிறதும் பிரச்சனை. இது அதிகமானா என்ன ஆகும்னா, இந்த ஹார்ட்ல என்ன பிரச்சனை வரும்னா ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வரும். ஹார்ட் ரேட் வந்து அதிகமாயிடும். ஏன்னா அந்த ஹார்மோன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஹார்ட் ரேட் வில் பி ஹை. ஒன்னு ஹார்ட் ரேட் சைனஸ் டெக்கிகார்டியான்னுவாங்க, ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் வந்து அரித்திமியாஸ் போயிடுவாங்க. அதாவது அரித்திமியாஸ்னா ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், அதாவது மேல் பகுதி ஹார்ட்ல இருந்து அப்நார்மல் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமா செக்ரேட் ஆகும், ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் ஆயிடுவாங்க. அதனால எர்லி டயக்னோஸ் வித் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு, தைராய்டு ஸ்கேன் பண்ணிட்டு என்ன காரணத்தினால வருது ஹைப்பர் தைராய்டு, ஒன்று பல காரணங்கள் இருக்கும். அந்த காரணம் கண்டுபிடிச்சிட்டு பிளட் டெஸ்ட், இன்னும் ஆட்டோ இம்யூன் டெஸ்ட் பண்ணுவாங்க, தைராய்டு பெராக்சிடஸ் ஆன்டிபாடிஸ், இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட், அந்த ஹார்ட் ரேட் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ப்ரோப்பர்னான்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் டேப்லெட் தருவோம். அதில் கண்ட்ரோல் ஆகணும்னு பார்க்கணும். ப்ளஸ் தைராய்டு மெடிசன்ஸ், அது கார்பிமிசால் அப்படின்னு சொல்லிட்டு எண்டோகிரைன்ஸ் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க கூட சேர்த்து. அதெல்லாம் பண்ணால் யூ ஷுட் செட்டில், இட் வில் பி செட்டில் டவுன். இட்ஸ் ரிவர்சிபிள் தான். ஸோ டாக்டர், உங்களோட ஒப்பீனியன் இஇசிபி பற்றின ப்ரொசீஜர் பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன டாக்டர்? இப்போ அவ்வளோவா நாங்கள் இசிபி அட்வைஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா கார்டியோபல்மரி பைபாஸ்லாம் இருக்கிறதுனால, அட்வான்ஸ் டெக்னாலஜி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கிறதுனால we are not advising for that actually. Okay. Advanced procedures are there. So better to avoid this and we go for advanced procedure which is curable procedures. Okay. So thank you so much, doctor. And so now ஷாம் டாக்டர் கிட்ட இருந்து சார் ஜென்ரல் அட்வைசர் எப்படி ஒருத்தவங்க தன்னோட உடம்ப பாதுகாக்கணும் அப்படின்ற அந்த ஜென்ரல் அட்வைஸோட நம்ம இந்த வெபினாரை வந்து வைண்ட் அப் பண்ணலாம் டாக்டர். ஜென்ரல் அட்வைஸ் இப்போ நம்ம பேசுனது பூராவுமே வந்து ஜென்ரல் அட்வைஸ் தான், பப்ளிக்காக நம்ம பேசுனது தான். தட் இஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க, வெயிட்டு பார்த்துக்கோங்க, சாப்பாடு பழக்க வழக்கங்களை நார்மலாக வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க, வெளி சாப்பாடு அவாய்ட் பண்ணுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் அட்வைஸு. மோர் தென் தட், ஸ்டார்ட் டூயிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மோர். ஓகே, நம்மளால் கடைக்கு ஒரு பக்கத்து தெருவுக்கு போகிறதுக்கு பைக் எடுத்து போகாமல் நம்ம வந்து ஒரு நடந்து போகலாம், இல்லை சைக்கிளில் போகலாம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் மூவ் மோர், நடக்க ஆரம்பிங்க ரொம்ப. ஏன்னா நம்ம இந்த வேர்ல்டு ஹார்ட் டேவோட மோட்டோ பார்த்தோம்னா எவ்ரி வீக் கவுண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிக்கு. அப்படின்னா என்ன, ஒரு நொடியும் வந்து நமக்கு ஒரு முக்கியமான நொடின்றதுனால டோன்ட் வேஸ்ட் எனி டைம் எனிதிங் அபவுட் இட். Just keep on moving, keep moving. That is what I will say. Moving means physically and mentally also. ஒரே இடத்துல நீங்க ஸ்ட்ரக் ஆகிருக்காம just keep on moving about. ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படின்னு அங்கேயே நிற்க வேணாம், மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் திங். அதே மாதிரி வாக் பண்ண ஆரம்பிங்க, ஒரே இடத்துல கொஞ்சம் இருக்க வேணாம், just keep on moving. Yes. Thank you, doctor, and special thanks for everyone, Dr. Richard and Dr. Robert, Dr. Manikandan and Dr. Shyam. உங்களோட your explanation is very useful for us, and we created an awareness today on behalf of World Heart Day. So thank you so much, and thank you for this wonderful opportunity to be the moderator in this webinar, and special thanks to Mayot Hospital and Tandi. Thank you so much, viewers. அண்ட் எல்லாரோட கேள்விகளுக்கான பதிலும் இந்த வெபினார் மூலயமா கிடைச்சிருக்கு. ஸோ எல்லா டாக்டர்ஸும் உங்க கூட லைவா வந்து இன்னைக்கு வந்து பேசியிருக்காங்க. அதனால உங்களுக்கு இதை சார்ந்த எந்த பிரச்சனைகளா இருந்தாலும், if you have any doubts and any queries, you can directly approach to Mayot Hospital. Thank you so much once again. See you all. நாம் சாதித்து காட்டுவோம், சங்கீத பண்பாடுவோம், நம் சிகிச்சைக்கு பலனுண்டு தரும் மியாட் முன் நின்று. நாம் உழைக்கும் ஓர் குடும்பம், உள்ளங்கள் இதை விரும்பும், நம் தேசம் பெருமையை கொள்ளும், நம் உழைப்பில் அது மின்னும். நோயாளி நலம் பெறவே மியாட் செயல்படுவே.